ஹே MKS கேங், எல்லாரும் இந்தியானா ஜோன்ஸோட ஒரு புது அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா இந்த சீரீஸ்ல நம்ம ஏகப்பட்ட டிராப்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருக்க இந்த காட்ல இருந்து ஈஜிப்ட்ல இருக்க பிரமிட்ஸ் வரைக்கும் புதையலை தேடி போக போறோம். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மியூசியத்துல இருந்து விலை மதிப்பே இல்லாத ஒரு கேட் மம்மி காணாம போகுது. அண்ட் அதை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகும்போது இந்த உலகத்தையே இணைக்கிற த கிரேட் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் அது மட்டும் கெட்டவங்களோட கைக்கு போச்சு அப்படின்னா இந்த உலகமே அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அது எல்லாமே அவங்களோட கைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம த கிரேட் சர்க்கிளை கண்டுபிடிக்க போறோம். உலகத்துல இருக்க எல்லா மூல முடுக்குக்கும் டிராவல் பண்ணி வழக்கம் போல இந்த சீரீஸ்லயும் நம்மளுக்கு ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸும் மிஸ்ட்ரீஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நம்ம த கிரேட் சர்க்கிளை கண்டுபிடிச்சோமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். Hi guys, welcome to the channel, welcome to the video. எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நம்ம சவுத் அமெரிக்கால இருக்க ஒரு ஃபாரஸ்ட்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, இந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச கைட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா தனியா வந்து மாட்டிக்க கூடாது இல்லையா? பேசிக்கா இந்தியானா ஜோன்ஸ் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அட்வென்ச்சர்ஸ் ரொம்பவே பிடிச்சு போக இந்த மாதிரி புதையல் வேட்டையில இறங்கிட்டோம். வெல், இன்னைக்கு நம்ம இந்த காட்டுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஒரு நிமிஷம் guys, இந்த புஷஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்க மாதிரி இருக்கு. டெஸ்டினேஷன் எது ரீச் பண்ணிட்டோமா? ஏய், பாத்துக்கிட்டு இருக்கேன். முந்திரி கோட்டையாட்ட முன்னாடி போறான். போ போ. அடே அடே, சத்தம் போடாதடா அப்படி. ஓகே, டேய் டேய் டேய், செல்லதாண்டா கத்தாத. இதுக்கு தான் முன்னாடி போனியா? வவ்வால் எல்லாம் பார்த்து பயந்து ஓடுறான் गाइस. நமக்கும் லைட்டா பயம்தான், வெளிய காமிச்சிக்கிறது இல்ல. ஓகே, இந்த காட்ல இருக்க பிளட் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயிலை தேடி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். என்னடா லுக்கு, வாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த பிளட் டெம்பிள்ல விலை மதிப்பே இல்லாத ஒரு கோல்டன் ஸ்டாச்சு ஒன்னு இருக்கு. அந்த ஸ்டாச்சுவை எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். சின்ஸ் இது ஒரு மாயோன் காலத்து டெம்பிள் அப்படின்றனால ப்ரொடெக்ஷன் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டா கூட மொத்த கோயிலுமே இடிஞ்சு விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இவ்ளோ ரிஸ்கையும் தாண்டி நம்ம ஏன் அந்த ஸ்டாச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா வேற என்ன ரீசன் இருக்க போது சொல்லுங்க? வழக்கம் போல வில்லன்ஸ் தான். கெட்டவங்களோட கைக்கு மட்டும் அந்த சிலை போயிடவே கூடாது. தூக்கு தூக்கு தூக்கு, அப்படியே தூக்கி பிடிச்சிரு, நான் உள்ள பூந்து போயிடுறேன். மேப்ல போட்டிருந்த மாதிரியே நம்ம லேக் கிட்ட வந்துட்டோம். அண்ட் இந்த லேக் தான் டெம்பிளோட என்ட்ரன்ஸும் கூட. கரெக்டா உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கூட வந்த கைடு அவனோட கன் எடுத்தான். எடுத்தது மட்டும் இல்லாம நம்மள கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறதுக்காக ட்ரை பண்ணா. விடுவமா நம்ம சாட்டை எடுத்து ஒரே அடி, கையில இருந்த கன்னு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா நம்ம, அதாவது இந்தியானா ஜோன்ஸோட என்ட்ரி. அந்த கைடு அப்படியே ஓடி போயிட்டான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா டெம்பிள்குள்ள போலாம் வாங்க. இதுதான் அந்த பிளட் டெம்பிளோட என்ட்ரன்ஸா இருக்கணும். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேக் எடுத்து அந்த பேக் உள்ள ஃபுல்லா சாண்ட ஃபில் பண்ணிக்கிறோம். நம்ம எதுக்காக இந்த சாண்ட் பேக் உருவாக்குறோம் அப்படின்றத நம்ம அந்த கோல்டன் ஸ்டாச்சுவை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. இங்க இருக்க இந்த லோக்கல் கைடும் தயவு செஞ்சு உள்ள போகாதீங்க, இது வரைக்கும் இந்த கோயிலுக்குள்ள போன யாரும் உயிரோட வெளியே வந்ததே இல்ல அப்படி இப்படின்னு சொல்ல, as usual இந்தியா அத அவனோட காதிலேயே வாங்கிக்கல. ஸ்ட்ரைட்டா பேக மாட்டிக்கிட்டு உள்ள கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ் மட்டும் தான் கோயில் மாதிரி இருக்கு. உள்ள போனா கம்ப்ளீட்டா கேவுக்குள்ள நிறைய ஸ்பைடர்ஸ் நினைக்கிறேன். அதோட வெப் எல்லாத்தையுமே விட்டு வச்சிருக்கு. கிழிச்சுக்கிட்டு உள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வெப்ல இருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம மேல இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா, கயிறு எடுத்து இப்படி தட்டி விட்டா எல்லாமே போயிடும். போ அந்த பக்கம். பாத்தியா, எல்லாமே போயிடுச்சு. இப்போ நீ திரும்ப பாப்போம். ஆஹா ஆஹா, அட கன்றாவியே, இவ்ளோ ஸ்பைடர்ஸ் யாடா மேல ஏத்தி வச்சிருப்ப? சரி சரி, ஆடாம அசையாம அப்படியே எடுத்து விட்டுறேன். காலை கீழ ஆட்டி கடி வாங்கிக்காத. வெசஸ் ஸ்பைடரா இது இருக்க போது. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் நம்மள இந்த டெம்பிள்குள்ள நுழைஞ்சிடவே முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம நடு கேவுக்குள்ள இருந்து சன்லைட் வந்துகிட்டு இருக்கு. மேபி இது ஒரு மாயன்ஸோட ட்ராப்பா கூட இருக்கலாம். அந்த லைட்டை ஏதாச்சும் ஒரு உருவம் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா டடா, இந்த நிலைமை தான் அதுக்கும். ஏய் ஏய், கத்தாத கத்தாத. இதனாலதான் இந்த டெம்பிள்குள்ள போன யாரும் இன்னும் வெளியே வரல. அப்படியே வச்சுக்க, கப்பு சிப்புன்னு இருக்கணும். நமக்கு முன்னாடி இந்த டெம்பிள்குள்ள வந்த ஒருத்தரோட டெட் பாடி தான் இது. இந்த ட்ராப் அப்படியே ரீசெட் பண்ணிட்டு நம்ம உள்ள போலாம். நீங்க பழைய மாதிரியே ரெஸ்ட் எடுங்கண்ணே. அதே மாதிரி இங்க ஒரு ட்ராப் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நம்மளோட உடம்பு மட்டும் இந்த லைட்ல பற்றவே கூடாது. அப்படியே ஒரு ஓரமா வருவோம். டேய் மண்டையா, அப்படியே குமிஞ்சு வா. அடுத்து நம்ம கயிறை யூஸ் பண்ண வேண்டிய நேரம். இண்டிக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆனா நம்ம கூட இருக்க கைடு மண்டையன் தான் எப்படி வர போறான்னு தெரியல. இந்தா புடி, வா வா, நான் உள்ள போறேன். கீழே விழுந்தா சரியான ஆழம். ஓ ஓ, எப்படி நம்ம கேட்ச்? வாடா டேய், இந்த கயிறையும் இங்கேயே எங்கேயாச்சும் சொருவிட்டு போலாம். ஏன்னா திருப்பி இந்த வழியா தான் வந்தாகணும். அண்ட் ஃபைனலா பிளட் டெம்பிள்ல நம்ம தேடி வந்த அந்த கோல்டன் ஸ்டாச்சுவை பார்த்தாச்சு. டடான் டடான், அதுக்கு ஆப்போசிட்ல தான் இப்போ நம்ம நின்னுகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கைடு மாதிரி அவசரப்பட்டு ஸ்ட்ரைட்டா அந்த சிலை எடுக்கிறதுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்து வைக்க போற ஒரு ஸ்டெப்லயும் விதவிதமான டிராப்ஸ் மறைஞ்சுகிட்டு இருக்கு. சோ பொறுமையா ஒன்னொன்னா அது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்டாச்சுக்கு போகணும். அவள் தான் கைஸ், கோல்டன் ஸ்டாச்சு கிட்ட வந்தாச்சு. அண்ட் ஸ்டார்டிங்ல
நம்ம கலெக்ட் பண்ண சாண்ட் பேக் இப்போ இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. முதல்ல ஹைட்டை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கோல்டன் ஸ்டாச்சுவை எடுத்து நம்ம கையில இருக்க சாண்ட் பேக்கை இங்க வச்சிரணும். சேம் ரியாக்ஷன்ரா மண்டையா. பரவாயில்லையே, எப்படியோ கரெக்டான வெயிட்ட வச்சுட்டோம் போலியே. வெயிட் a minute. இந்த மாதிரி உள்ள போக கூடாது गाइस. போச்சு. இப்போ இந்த மாயன் டெம்பிள் இடிய போகுது. சீக்கிரமா நம்ம இந்த பிளட் டெம்பிளை விட்டு தப்பிச்சாகணும். வந்த வேலையை எப்படியோ முடிச்சாச்சு. நம்மளோட கையில தான் அந்த கோல்டன் ஸ்டாச்சு இருக்கு. நீ எப்படிடா அந்த பக்கம் போன? சரி கையில இருக்க கயிறை கொடு. டேய் பேரம் பேச வேண்டிய நேரமாடா இது. நம்ம கையில இருக்க கோல்டன் ஸ்டாச்சுவை கேக்குறான். இந்தா புடிச்சுக்க. அதான் குடுத்துட்டேன்ல, கயிறை குடுறாப்ப. நினைச்சேன் गाइस, நம்மளுக்கு எதிரிங்க வேற எங்கேயும் இல்ல, கூடவே இருக்கானுங்க. ஓகே, ஒரு ஜம்ப போட்ற வேண்டியதான். புடி தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி நம்மளே இங்க தவழ்ந்துகிட்டு இருக்கோம். அண்ட் வெளிய போறதுக்கான டோரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சாகர வரைக்கும் வெளிய போக முடியாது. இழுத்துறா டேய். புச்சு கீழ உளுந்தோம். நம்ம கதை அவ்வளவுதான். கம் ஆன் இண்டி, ஏறு மேல ஏறு. அப்பாடா, எப்படியோ மேல வந்துட்டோம். நூல் இலையில எக்ஸிட்டையும் தாண்டி வந்தாச்சு. அண்ட் அப்படியே இங்க வெளிய வந்து பார்த்தா நம்ம கைடு மண்டையன் டிராப்ல மாட்டி பயபுள்ள காலி. அண்ட் கோல்டன் ஸ்டாச்சுவும் கீழ தான் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புவோம் வாங்க. உனக்காவணும்டா, கூட இருந்துட்டே துரோகம் பண்ற. உள்ள இருந்த டெம்பிள் மட்டும் இல்ல கைஸ், இந்த கேவையே மிகப்பெரிய பாறை வந்து தரமட்டமாக்க போகுது. ஓடுறா இண்டி. அவ்வளவுதான், எக்ஸிட் வந்துருச்சு. பின்னாடி மட்டும் திரும்பிராதா. அப்படியே கட் பண்ணா நம்ம இப்போ மார்ஷல் காலேஜ்ல இருக்க ஒரு மியூசியம்ல இருக்கோம். அப்பதான் இண்டிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சவுண்ட் ஒன்னு கேக்குது. யாரோ கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வர மாதிரி. என்னன்னு போய் பாப்போம் வாங்க. ஃப்ளோர் எல்லாமே தண்ணியா இருக்கு, which means கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு எவனோ உள்ள வந்திருக்கான். அண்ட் அதனாலதான் வெளியே பெய்யற மழைனால உள்ள தண்ணி வந்திருக்கு. தண்ணி மட்டும் இல்ல, கீழே ஃபுல்லா மண்ணா இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு திருட்டு பையன் உள்ள நுழைஞ்சிருக்கான். அப்படியே சைலண்டா போய் அவனை அமைக்கிற வேண்டியதுதான். இதுதான் கைஸ் இந்த மியூசியத்தோட மேப். ஆஹா, இங்க இருக்க எல்லாத்தையுமே உடைச்சு போட்டிருக்கான். டேய், இது பழங்காலத்து மியூசியம்டா. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஓ, உள்ள ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கு. பிளட்டி ராஸ்கல், டா உள்ள வர இரு. மெதுவா அப்படியே சத்தம் போடாம தள்ளுவோம், இல்லனா பயபுல உசாராயிருவான். அவன் முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க சில ஒரு கேட் மம்மியோடது. அதையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் எஜிப்ட்ல இருக்க பிரமிட்ஸ்குள்ள போய் எடுத்துட்டு வந்தோம். போது எந்திரி, மீதி மந்திரத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லு. அத்தாடி, இன்னும் கைசிவன் 10 அடிக்கு வளர்ந்திருக்கான். டேய் யாரா நீ? இந்த மியூசியத்துல உனக்கு என்ன வேலை? ஆஹா, வரானே. இரு இந்த கம்ப எடுக்கிறேன். டேய் அடிச்சிருவேன், ஓடிரு. நம்ம கையில இருக்க அந்த கம்ப புடுங்கி இண்டியோட மூஞ்சி மேலேயே பொக்குன்னு ஒரு குத்து, மண்டைய வச்சு டமால்னு ஒரு இடி. ஏதோ லாரியில இடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். யாரு மேல கை வைக்கிற? சண்டைக்கு வரியா? வாங்கிக்க. ஏதோ தூக்க கலக்கத்துல இருக்கும்போது அடிச்சிட்டு அடி. இருடா டேய் எருமடே, சொல்லினே இருக்கேப்போ. அடே முச்சுட முள்ளடா, கழுத்த உர்றாடே. நோ உட்றனா. வெல், அவன் நம்மளைய கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணல கைஸ். மண்ட மேலயே ஒன்னு போட்டுட்டு அவன் அந்த மியூசியத்துல இருக்க ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அச்ச அடியில நம்மளுக்கு அடுத்த நாள் தான் மயக்கமே தெளிஞ்சிச்சு. அதுவும் நம்மளோட ஃப்ரெண்டு மார்க்கஸ் நம்மளை எழுப்பி விட்டாரு. எந்திரிச்ச உடனே மொத வேலையா நம்ம இந்த மியூசியத்துல என்ன பொருள் காணாம போச்சு அப்படின்னு தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். உள்ள பத்திரமா இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி இங்க போட்டு வச்சிருக்கான் பாருங்க. அவன் யாரு, எதுக்காக நம்மளை இப்படி போட்டு அடிச்சான், அவனுக்கு இந்த மியூசியத்துல இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியல. பட் அது எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிப்போம். பிரமிட்ஸ்ல இருந்து இண்டி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த கேட் மம்மிய அவன் இப்ப ஈஸியா திருடிட்டு போயிட்டான். திருடினவன் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனா அவனோட மூஞ்சி நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இவ்ளோ ஓபனா திருட வந்தவன் ஏதாச்சும் ஒரு க்ளூவை கண்டிப்பா இந்த மியூசியத்துல விட்டுட்டு போயிருப்பான். ஆஹா, சாட்டை எடுத்தாதான் சரிப்பட்டு வரும் போல. அவ்வளவு பெரிய உருவம் வந்து இந்த மியூசியத்தையே நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு கை புட்றா மார்க்கஸே, தூக்க முடியல. தூக்கு. அவள்தான் உட்றாத. காய்ஸ், இவ்ளோ நேரமா நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த க்ளூ இப்போ கிடைச்சிருச்சு. வேற எதுவும் இல்ல, அவனோட கழுத்துல மாட்டியிருந்த அந்த பெண்டன்ட் தான். வெளியே தப்பிச்சு போகும்போது இந்த விண்டோல மாட்டிக்கிச்சு போல. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பெண்டன்ட்ட பார்த்தாலும் சாதாரணமான ஒரு பெண்டன்ட் மாதிரி தெரியல. சோ கொஞ்சம் இத இன்வெஸ்டிகேட் பண்ணி பாப்போம் வாங்க. இண்டியோட ரூம்ல இருக்க ஒரு புக்ல இந்த பெண்டன்ட்டோட சிம்பலை பத்தி போட்டிருந்துச்சு. அந்த சிம்பலும் வேட்டிகன் சிட்டியோட சீக்ரெட் ஆர்கைவ மீன் பண்ற ஒரு சிம்பல். அதாவது வேட்டிகன் சிட்டில இருக்க ரகசிய காப்பகங்கள். அப்பதான் இது வெறும் கேட் மம்மி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி ஏகப்பட்ட மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ நம்ம பொட்டி படிக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம வேட்டிகன் சிட்டிக்கு போக வேண்டிய நேரம். ரைட், முதல்ல எல்லாத்தையும் பேக் பண்ணுவோமா? ரொம்ப முக்கியமா நமக்கு இந்த பெண்டன்ட் தேவை. அடுத்து இண்டியோட அடையாளமான இந்த ரோப்பு, கடைசியா காணாம போன அந்த கேட் மம்மியோட ஒரு போட்டோகிராஃப். எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா நம்மளோட சூட்கேஸ்க்குள்ள வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஃளைட்ட பிடிக்க வேண்டியதான். அட நம்ம கேப்ப மறந்துட்டோம் பாருங்க. நல்ல வேலையா மார்க்கஸ்
மார்க்கஸ் எடுத்து கொடுத்தான். அதையும் எடுத்து தலையில மாட்டிட்டு ஸ்ட்ரைட்டா விட்டா வேட்டிகன் சிட்டி. டடன் டடன் டடன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஹைப்பும் ஃபைனலா ஃளைட்டும் ரோம்ல இருக்க வேட்டிகன் சிட்டில லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆன உடனே நம்ம ஸ்ட்ரைட்டா கேசல் சாண்ட் ஆஞ்சலோக்கு வந்தாச்சு. ஏன்னா இங்க தான் ஃபாதர் ஆண்டோனியோ இருக்காரு. ஆண்டோனியோ யார் கண்ணுலயும் சிக்காம இந்த கேசலுக்குள்ள வர சொன்னாரு. வெளியே இருக்க கார்டு நம்மளே பார்த்துட்டான். அடிங் யாரு மேல கை வைக்கிற அச்சு சா வச்சிரும் பாத்துக்க. வெல் நம்மளோட திறமை எல்லாத்தையுமே காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்ளோ பெரிய இந்த கேஸ்ல தாண்டி நம்ம போயாகணும். அதெல்லாம் இண்டிக்கு ஜுஜூபி மேட்ரு. இம்மாம் பெரிய செவுத்தையே அசால்ட்டா ஏறிட்டோம். பட் இந்த கேசல்குள்ளேயும் கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே சவுண்ட் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே நைஸா நம்ம உள்ள ஓடிடுவோம். அவ்வளவுதான், இந்த ஜன்னலை தாண்டி குச்சா போதும். ஃபாதர் ஆண்டோனியோ முன்னாடியே இந்த வேட்டிகன் சிட்டி சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த சிட்டில ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் போறதுக்கு ஹையர் அபிஷியல்ஸ் மட்டும் தான் பர்மிஷன் உண்டு. நீங்க என்னடா பர்மிஷன் கொடுக்கிறது, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா வேட்டிகன் சிட்டில இருக்க கேசல்குள்ளேயே வந்துட்டோம். இதுதான் இந்த கேசலோட மேப். என்னங்கடா கிட்டார் எல்லாம் வச்சிருக்கீங்க, தூக்கு தூக்கு. புரிஞ்சு போச்சு காய்ஸ். இந்த கிட்டாரை வச்சு முன்னாடி இருக்க அந்த கார்டோட மண்டைய போலக்கணும். பின்னாடி திரும்பிராதடா டேய். ரெடி மாவனே. எய்ம் தொப்பிக்கு போயிடுச்சு. அவாடா எப்படியோ ஒன்னு அடிச்சு காலி பண்ணிட்டோம். அடிச்ச அடியில கிட்டார் எல்லாம் தெரிச்சிருச்சு. இதே மாதிரி இங்க இருக்க எல்லா காட்சியுமே சமாளிக்கணும். அவனை மம்பட்டை இடத்தும் மண்டைய உடைக்கிறான். வாடா சார் என்ன பண்றீங்க, என்ன லுக்கு பட் அங்கிட்டு. ஓகே வந்த முத நாளே இங்க இருக்க எல்லா கார்ட்ஸ் கிட்டயும் வம்பிழுத்தாச்சு. இங்க இருக்க கயிறுல நிறைய சாகசலாம் பண்ணி கேசலோட செவுத்து மேல ஏறி ஒரு வழியா ஃபாதர் ஆண்டனியோ நம்மள வர சொன்ன அந்த ஸ்டார்ஸ் கிட்ட வந்தாச்சு. திருட்டுத்தனமா நம்மள வெல்கம் பண்றதுக்கு நின்னுகிட்டு இருக்காரு பாருங்க. இவர்தான் ஆண்டோனியோ. இந்த கேசல்ல இருக்க சர்ச்ல ஃபாதரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த இடத்துல தான் தங்க போறோம். முக்கியமா யாருக்கும் தெரியாம கேசலுக்கு போய் ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு ஆண்டனியோ கிட்ட நம்மளோட மியூசியத்துல இருந்து எடுத்தோம் ஒரு பெண்டன்ட். அத காட்டணும். அவரும் அத பார்த்துட்டு அடா இதுவா, இந்த சிம்பலை நான் என்னோட ஆபீஸுக்கு கீழ இருக்க கன்சர்வேஷன் லைப்ரரியில பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நம்மளும் அந்த இடத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நமக்கு இந்த பிரியஸ்டோட Dress எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. வெல் இப்போ நம்ம மாறு வேஷத்துல இருக்கோம். கீழ எப்படி போகணும் அப்படின்னு ஆண்டனியோ நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபாதர் வென்ச்சுரா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னதான் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாலும் அவர் அத முழுசா நம்பல. கொஞ்சம் டவுட்லியே தான் இருக்காரு. ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா கீழ போவோம். நன்னு நம்ம தான் மாறு வேஷத்துல இருக்கோம்ல, அப்புறம் என்னத்துக்கு பயந்துட்டு இருக்கோம். ஓகே இதுதான் ஆண்டனியோ சொன்ன அந்த கன்சர்வேஷன் லைப்ரரியா இருக்கணும். நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த பெண்டன்ட்டோட சிம்பலும் இங்க தான் இருக்கு. இப்போ இந்த பெண்டன்ட் எடுத்து இதுக்குள்ள வைப்போம். ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை இட். இது செவருல கைஸ் ஒரு சீக்ரெட் டோர். அடேய் சி ஆண்டனியோ தானா இவ்ளோ வருஷமா இங்க வேலை செய்யற இவருக்கு இப்படி ஒரு சீக்ரெட் என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியல. நம்ம உடனே கண்டுபிடிச்சிட்டோம். சரி இங்கே இருந்து யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லுங்க, நான் போய் உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓ உள்ள ஒரே கும் இருட்டா இருக்கு. சோ டேபிள் மேல இருக்க இந்த கேண்டில் எடுத்துப்போம். பல வருஷமா யூஸ் பண்ணாம இங்க இருக்க டார்ச் எல்லாம் அணைஞ்சு போயிருக்கு. என்னடா இது கீழ ஃபுல்லா தண்ணி குதிச்சுறா டேய். போச்சுடா கையில இருந்த கேண்டில் போச்சு. பட் அந்த சீக்ரெட் பாசேஜ் நம்மள ஒரு புது இடத்துக்கு லீட் பண்ணுச்சு. அண்ட் இங்க இருக்க இந்த டிராயிங்ஸையும் புக்ஸையும் பாக்கும்போது இந்த வேட்டிகன் சிட்டியோட அண்டர் கிரவுண்ட்ஸ்ல ஏதோ ஒரு மர்மம் ஒண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இதுக்கு மேல நம்மளால இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஃபாதர் வென்ச்சுராக்கு வேற டவுட் வந்துருச்சு. சோ யாரும் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார நம்ம வெளியே போயிடலாம். இப்போ இந்த வேட்டிகன் சிட்டியை கொஞ்சம் சுத்தி பார்க்க வேண்டிய நேரம். என்னதான் பிரியஸ்டோட வேஷத்துல இருந்தாலும் நம்ம இண்டியானா ஜோன்ஸ் அப்படின்றத மறந்துட முடியுமா? சோ இந்தியோட ஸ்டைல்லயே இந்த வேட்டிகன் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓ நம்ம பண்ண குரங்கு சேட்டைய கீழ இருக்க ஒரு கார்டு பாத்துட்டாரு. அவர் கூட ஒரு நாய் வேற இருக்கு. இறங்குனா கடிக்குமா? ஆமா गाइस பாத்து பக்கம். கைய உறா அடிங் சு போ. யார வந்து கடிக்குற? வந்த முத நாளே நாய் கிட்ட கடி வாங்கிட்டோம். இவனை கூட ஈஸியா அடிச்சிடலாம் போல. அந்த நாயை அடிக்க முடியல. ஓடு ஓடு அந்த பக்கம். எந்திரி ஆளா பாரு. முதல்ல போச்சு போச்சு போச்சு. இது நம்மள விடாத போலியே. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அச்சு மூஞ்சலாம் வச்சிருவோம் போடா. சரி இந்த வேட்டிகன் சிட்டில ஒரு இடத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வழியே இல்ல. இங்க இருக்க இந்த வீட்டுக்குள்ளதான் பூந்து போகிற மாதிரி இருக்கு. நாய் கிட்ட வேற செம்மையா கடி வாங்கியாச்சு. அதனால ஏதாச்சும் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த் ஏத்துவோம். ஓகே ரெடி கைஸ் இப்ப வெளியே போலாம். மறுபடியும் இவனா ஷாட்டை எடுத்து அப்படியே வெளுத்து விடுவோம். ஓடிடு. ஒர்க் அவுட் ஆகும் போலியே. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வேட்டிகன் சிட்டியோட போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தோம் இந்த கேமராவை வாங்குறதுக்கு. ஏன்னா அந்த கேட் மம்மியை பத்தின ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரைட் வாங்கிட்டோம். இப்போ வாங்க இந்த சிட்டியை சுத்தி கேட் மம்மி பத்தின இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தமா 4 இடத்துல இந்த கேட் மம்மியை பத்தின இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ரெடி ஆண்டனியோ அப்படியே ஒரு போஸ் கொடுங்க பாப்போம். வாயா ஹே தெரிக்குது போஸ்லாம் அப்டேட். இது வரைக்கும் இந்த வாட்டிகன் சிட்டில நம்ம கலெக்ட் பண்ண இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்துல இருக்க டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்கும்போது இந்த சிட்டியோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வாரியரோட டோம் ஒன்னு இருக்கு. அதாவது சமாதி. அந்த இடத்துக்கு மட்டும் எப்படியாச்சும் நம்ம போயிட்டோம்னா கேட் மம்மியை பத்தின முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். சோ எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த நிக்கோலஸ் வி பில்டிங் குள்ள போவோம். ஏன்னா இங்க தான் அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான வழி இருக்கு. பட் அந்த பாதையை ஓபன் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல गाइस. நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டோர் அப்படியே வெளியே வந்துச்சு. நம்மளும் அதை ஓபன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டோம். அந்த காலத்துல கட்டினது அப்படின்றனால பாதி இடத்துல படிக்கட்டே இல்ல. குதிச்சு தான் போகணும் போலியே. ஆத்தாடி இதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு. அப்பா சேஃப் லேண்டிங் गाइस. படிக்கட்டெல்லாம் தாண்டி உள்ள இன்னும் டீப்பா போனோம் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரு ஸ்டாச்சு ஒன்னு இருந்துச்சு. பட் ஆக்சுவலா அது ஒரு நம்பர் பசில். அந்த பசில் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புது பாத் ஒன்னு உருவாகும். அந்த பாத்துல தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த வாரியரோட டோம்க்கு. ஆஹா இன்னும் உள்ள போகவே இல்ல. அதுக்குள்ள எலும்பு கூடலாம் இருக்கு. அப்படியே டோரை திறக்கிறதுக்கான கீஸும் எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரைட்டா நம்ம அந்த வாரியரோட டோம்ப ரீச் பண்ணோம். பட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த டோம்ப நம்மளால ஓபன் பண்ண முடியல. சோ இதை ஓபன் பண்றதுக்கு இங்க வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும். இந்த இருக்குல்ல ப்ராபபிலி இந்த ஓட்டைக்குள்ள தான் அதை ஓபன் பண்றதுக்கான ட்ரிகர் இருக்கும். சோ அதை திருப்பி ஓபன் பண்ணுவோம். நல்ல வேலையா நம்ம போட்ட பிளான் ஒர்க் ஆகிருச்சு. ஆனா அந்த ட்ரிகர்ல இருந்து நம்மளோட கையை எடுக்கும்போது அந்த லிவரே நம்ம கையோட வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோம்பும் இடிஞ்சுக்கிட்டு வருது. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேட் மம்மியை பத்தின இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவோம். வந்த வழி எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே வழி இப்படி போறது மட்டும் தான். அண்ட் அங்க இருக்க சந்தல பந்தல எல்லாம் பூந்து எப்படியோ நம்ம வெளியவும் வந்தாச்சு. கரெக்டா வெளியே வரும்போது அங்க வேலை செய்யற ஒரு நன் நம்மளே பாத்துறாங்க. அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஒரு நன் இல்ல, நம்மள மாதிரியே அவங்களும் மாறு வேஷத்துல தான் இங்க இருக்காங்க அப்படின்னு. அவங்க கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்ஷிப் வாட்டிகன் சிட்டிக்குள்ள வருது. அண்ட் அந்த ஏர்ஷிப் குள்ள இருந்ததோ என்ரிச் வாஸ் அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவர் கூட இருக்கிறதோ ஃபாதர் வென்ச்சுரா. ஆக மொத்தம் இங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தெரியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மீன்வைல் நம்மளும் இந்த நன்னும் ரொம்ப நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டோம். அவங்களோட பேரு கினாவா. காணாம போன அவங்களோட அக்கா லாராவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு நாளா இன்வெஸ்டிகேட் பண்ணி லாரா காணாம போனதுக்கும் வாஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு டீல். கேட் மம்மியை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நான் உனக்கு சொல்றேன். அதே மாதிரி லாராவை பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நீ எனக்கு சொல்லு பாய் அப்படின்னு சொல்லி டீல போட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் வாரியரோட டோம்ல கிடைச்ச அந்த ரைட்டிங் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஃபாதர் ஆண்டனியோ கிட்ட அதை கொடுத்தோம். அண்ட் அவரும் அந்த கேட் மம்மியை பத்தி எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ரைட்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஃபைனலா கேட் மம்மி இருக்க அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. ஃபவுண்டைன் ஆஃப் கன்ஃபெஷன்ஸ். அங்கதான் நம்ம மியூசியத்துல இருந்து திருடின கேட் மம்மி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம். இதுதான் கைஸ் ஃபவுண்டைன் ஆஃப் கன்ஃபெஷன்ஸ். இண்டி பாத்துறா போச்சு. நல்ல வேலையா பக்கத்துல எந்த ஒரு கார்டுமே இல்ல. கினாவும் கரெக்டான டைமுக்கு வந்து நம்மள ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேட் மம்மிய எடுக்கிறதுக்காக கிளம்ப வேண்டியதுதான். நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சாதாரண ஃபவுண்டைன் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு பசில். அந்த பசில்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான ஒரு லிஃப்ட் ஒன்னு ஓபன் ஆச்சு. லிஃப்ட் இல்ல கைஸ் ஸ்டேர்ஸ். அண்ட் அந்த ஸ்டேர்ஸ்ல அப்படியே கீழே இறங்கி போனோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதவு ஒன்னு இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ள தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க கேட் மம்மியும் இருக்கணும். பட் அந்த கதவை திறக்கிறதுக்கு நமக்கு ஒரு கோல்டன் கீ தேவை. அது இங்க தான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கணும். நம்ம தேடி பார்ப்போம். கோல்டன் கீயா சில்வர் கீயான்னு தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு கீ. இவ்ளோ நெருப்பு எங்க இருந்துட்டா வந்துச்சு திடீர்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு இண்டியோட அந்த வெப் யூஸ் ஆகும். Here we go. கீ இருக்க அந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். டடன் டடன் டடா. இப்போ இதை எடுத்துட்டு போய் அப்படியே அந்த கதவை திறப்போம். இந்த கதவுக்கு ஒரு சாவி இல்ல, மொத்தம் 2 சாவி. சில்வர் கீ ஒன்னு, கோல்டன் கீ ஒன்னு. திறந்துடு சீசே. என்ன சொன்ன உடனே நின்றுச்சு. அப்பாடா ஒரு வழியா கதவை திறந்துட்டாங்க. இந்த இடம் தான் வாட்டிகன் சிட்டியோட சீக்ரெட் ஆர்கனைசேஷனோட ஹோம். அவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற பழங்காலத்து பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. டெக்னிக்கலி இது வாட்டிகன் சிட்டியோட ஒரு ஆர்டிஃபேக்ட். பட் எதுக்காக இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு வரணும்? முக்கியமா அந்த கேட் மம்மிய அப்படின்னு தான் நமக்கு இன்னும் புரியல. ஒரு வழியா அந்த கேட் மம்மியையும் கண்டுபிடிச்சிட்டோம். போன வருஷம் எஜிப்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு இது நம்ம எடுத்து வந்தோம். அவன் இங்கேயும் வந்துட்டான் गाइस. அவனோட பேரு லோகஸ். இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது இந்த மாதிரி ஜெயன்ஸோட கடமை. அண்ட் இததான் இத்தனை வருஷமா வெளியுலகத்துக்கு தெரியாம இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அடிக்கிறதுக்கு வரா गाइस நம்மளையா. நம்மளோட சாட்டை எடுத்து அடிச்சாலும் அவனுக்கு உரைக்க மாட்டேங்குது. அது ரைட். நம்ம கன் எடுத்துற வேண்டியதுதான். ஏய் சுற்றுவண்டா.
ஓஹோ, இதுக்கு மேலயும் லூக்கஸ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. எவ்வளவு அடியா அடிச்சாலும் திருப்பி வந்துகிட்டே இருக்கான். முக்கியமா சாகவே மாட்டாங்க ஐசுமே. நோ நோ, உட்டுனா தூக்கி பந்தாடுறான் நம்மள போட்டு. கினா அப்படிதான் அடி, அவனை விடாத. டேய் எங்கடா அங்க போடுற, எங்கடா சண்டை போடுறா? பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அவனை டயர்ட் ஆக்கியாச்சு. மண்டையிலே போடுறாரு. பெருசுந்துகிட்டு இத்திலிகோண்டு இருக்க எண்ணெய் போட்டு அடிக்கிற பிளட்டி ராஸ்கல். பொதுவா இந்த மாதிரி ஜெயன்ஸ்க்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு அடி அடிச்சும் அவனோட பல்ச்சின்னு துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவன் இப்போ மயக்கமான சிச்சுவேஷன்ல இருக்கான். ஓ, யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. காய்ஸ், டக்குன்னு இந்த பாடியை தூக்குவோம். தூக்கு. இவனை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல. அசைக்கவே முடியல நம்மளால. அப்படியே தரையை ஒட்டி இழுத்துட்டு போய் மேனேஜ் பண்ணியாச்சு. உளத்தல் பாடியை உளத்தல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ் இந்த வேட்டிகன் சிட்டிக்கு வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. சம்பந்தமே இல்லாம ஃபாதர் வென்ச்சுரா பாஸ் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. உள்ள வந்த உடனே பாஸ் முதல்ல போனது நம்ம மியூசியத்துல இருந்த அந்த கேட் மம்மி கிட்ட தான். அதை எடுத்த உடனே அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு தெரியல. அந்த கேட் மம்மியை போட்டு சுக்குநூறா உடைக்க ஆரம்பிச்சிட்டான். பட் வெயிட் கைஸ், ஏதோ ஒரு ரீசன் ஒன்னு இருக்கு அவன் இத உடைச்சதுக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே கேட் மம்மிக்குள்ள இருந்து ஒரு ரெலிக் எடுத்தான். ஒரு மந்திரக்கல் மாதிரின்னு வச்சுப்போமே. இதே மாதிரி அங்க இருக்க முக்கியமான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே உடைக்கும் போது அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் குள்ள எல்லாமே ஏகப்பட்ட ரெலிக்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த ரெலிக்ஸ வச்சு அவன் இந்த கிரேட் சர்க்கிளை அடைய போறான். தி கிரேட் சர்க்கிள் கைஸ். இங்க இருக்க இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ வச்சு ஓரளவுக்கு ரெலிக்ஸ் அவன் கலெக்ட் பண்ணிட்டான். எடுத்து அந்த ரெலிக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப இண்டியும் வாஸ் கூட போறதா ஒரு பிளான போட்டு யாருக்கும் தெரியாம அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டோம். ஆர்டிஃபேக்ட்ஸ்ல இருந்து எடுத்த ரெலிக்ஸ் எல்லாமே ரொம்பவே வேல்யூபிள். அந்த கிரேட் சர்க்கிளோட சம்பந்தப்பட்டிருக்கனால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம வாஸ் வேட்டிகன் சிட்டியை விட்டு கிளம்பிட்டான். அண்ட் சோ அவன் பின்னாடியே நம்ம கினாவும் கரெக்டா இண்டியும் கதவுக்குள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்றதுக்குள்ள அந்த ஏர்ஷிப்போட டோர் லாக் ஆயிருது. இப்போ நம்மளுக்கு வேற வழியே இல்ல கைஸ். அந்த ஏர்ஷிப்ல நம்ம கண்டிப்பா போயே ஆகணும். வெல், உள்ள போக முடியலன்னா என்ன, அந்த ஏர்ஷிப்ல ஃபுட்போர்ட் அடிச்சுன்னு போலாம்ல. அடே இண்டி எட்ரா விப்ப அவள்தான் அழகா போய் லாக் ஆயிடுச்சு. ரெடி ஹியர் வி கோ. எப்படியோ இந்த ஏர்ஷிப்பை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சோம். நல்ல வேலையா கரெக்டான டைமுக்கு வந்து வண்டியை புடிச்சிட்டோம். இன்னா லோகஸே பர்ட்டா மாமே நம்ம போய்கிட்டு இருக்க இந்த ஏர்ஷிப் ஸ்ட்ரைட்டா ஈஜிப்டுக்கு போக போகுது. அண்ட் அங்க வரைக்கும் நம்ம இப்படி தொங்கிட்டே போகணும்லாம் அவசியம் இல்ல. உள்ளதான் கினா இருக்கால, அவ நம்ம உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இழுத்துறா இண்டி. அவள்தான் பாத்து அடியே கினா வேடிக்கை பார்த்துன்னு இருக்க, கைய குறி. நம்ம இந்த ஏர்ஷிப்ல வருவோம் அப்படின்னு சொல்லி அவ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல போல. புடி நல்ல வேலையா அந்த விப்பு நம்மளை காப்பாத்துச்சு. இப்படியே இந்த கைத்த புடிச்சு ஏறி நம்ம மேல போயிட வேண்டியதுதான். ஏறு. நல்ல வேலையா யாரும் நம்மளை பார்க்கல. அடியே கினா இப்ப வாச்சா ஒழுங்கா கைய குறி. அவள்தான் தூக்கு. அப்பாடா, இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஈஜிப்டுக்கான பயணம் இனிதே தொடங்குகிறது. அதுவும் இவ்ளோ பெரிய இந்த ஏர்ஷிப்ல. இப்ப நம்ம வாஸோட அந்த ஏர்ஷிப் குள்ள தான் இருக்கோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏர்ஷிப்ல இருக்க யாரோட கண்ணிலையும் நம்ம மாட்டிடவே கூடாது. வெல், அதெல்லாம் இண்டிக்கு நம்ம சொல்லி தரவா வேணும். அப்படியே இந்த ஏர்ஷிப்ல இருந்து லைட்டா வெளியே எட்டி பார்த்தோம் அப்படின்னா here we go, the great pyramids குள்ள நம்ம நுழைஞ்சாச்சு. அண்ட் நம்மளோட ஏர்ஷிப்பும் அங்க லேண்ட் ஆக போகுது. பா எம்மா பெருசா இருக்கு பாருங்க. வாஸும் கீழே இறங்கி எக்ஸ்கவேஷன் சைட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அண்ட் சோ அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு கினாவும் இண்டியும் அங்க இருக்க ஒரு ட்ரக்ல ஏறி வாஸ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலாம், ரைட். அப்பாடா, யாரும் பார்க்கல. ஆஹா, ஒருத்தன் அந்த ட்ரக் கிட்ட என்னத்தையோ எடுத்துட்டு வரானே. போச்சுடா, மாட்டிக்கிட்டோம். சரி, போயிட்டு வரேன், டாடா. நல்ல வேலையா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முக்கியமான அபிஷியல்ஸ் யாரும் நம்மளே பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான நேரம். குதிச்சிட வேண்டியதுதான். ஓடு. ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல நம்மளால இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா நம்ம மாறு வேஷத்துக்கு மாறணும். அதுக்கு முன்னாடி கினாக்கு இந்த இடத்துல வேலை செய்யற ஒருத்தங்களை தெரியுமா? ஆனா இப்ப அவங்களும் ஒர்க்கர்ஸ் ஏரியால இருக்காங்க. சீக்கிரமா போய் அவங்கள மீட் பண்ணுவோம் வாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், யாரு கண்ணிலையும் நம்ம மாட்டிடவே கூடாது. ஒருத்தனுக்கு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா गाइस வரான் நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம். தோ இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ டென்ட் தான் வொர்க்கர்ஸ் ஏரியா. கினாக்கு தெரிஞ்சவங்களும் இதுக்குள்ள தான் இருக்காங்க. உள்ள போலாம் வாங்க. நல்ல வேலையா யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. தொற சீக்கிரமா உள்ள போய். ஓகே இவங்க தான் அவங்க போல. கினாவோட ஃப்ரெண்டு, அவங்களோட பேரு நவால் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பிரமிட்ஸ்ல நடக்கிற எக்ஸ்கவேஷன் process ரொம்பவே ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. சீம்ஸ் லைக் யாரோ ஒருத்தங்க அவங்கள கைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஐடல் ஆஃப் ரா அப்படிங்கிற
ஒரு கேட் மம்மியோட போட்டோகிராஃப பார்த்தோம். கிரேட் மம்மியோட கனெக்ட் ஆயிருக்க அந்த ஆர்டிஃபெக்டும் இதுதான். வெல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஐடல் ஆஃப் ரா பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். ரைட், டென்ட்டை விட்டு கிளம்புவோமா? இங்க இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு நம்மள பார்த்தா டவுட்லாம் வராது. பிரச்சனையே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். சப்போஸ் அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க மண்டைய பொளக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும்ல. அதனால இந்த ஹேமரை நம்மளோட சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கலாம். தோ சொல்லி வாய மூட்ல போற வழியிலே ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். அங்க இருக்க கார்ட்ஸும் பராக்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாட்டினியா? ட்ரிகர் அழுத்தத்துக்கு கேப் கொடுத்தாதானடா சுடுவேன். கொடுத்தாதானப்பா. ஆஹா, பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பின்னாடி எப் பாத்துட்டாங்க. கன்னு சத்தம் கேட்டுச்சா? இங்க இருக்க இந்த டிக் சைட்குள்ள பூந்துற வேண்டியதுதான். ஆல்ரைட், இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மார்வேஸ்ல மாறதுக்கான ட்ரெஸ்ஸும் இங்க தான் இருக்கு. டிக் சைட்ல இருக்க எல்லாருமே இந்த ட்ரெஸ் தான் போட்டுருப்பாங்க. சோ ப்ராபபிலி வெளியே போனா நம்ம மேல டவுட் எதுவும் வரக்கூடாது. லெட்ஸ் see பார்க்கலாம். அந்த எக்ஸ்கவேஷன் சைட்லயே நம்ம இன்னொரு டோரை நோட் பண்ணோம். அண்ட் பாஸோட ஆளுங்க இன்னும் அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. மேபி நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த கேட் மம்மியும் இந்த இடத்துக்குள்ள இருக்கலாம். சோ உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்றத பாப்போம். இந்த மாதிரி பசில்ஸை சால்வ் பண்ணி டோர்ஸ் ஓபன் பண்றது நமக்கெல்லாம் சப்ப மாட்டரு. ரைட், நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான் கைஸ். இன்னும் வாஸோட ஆளுங்க இந்த இடத்துக்குள்ள வரல. பட் இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன லைட் சோர்ஸ் கூட இங்க இல்ல. இடமே ஃபுல்லா கும் இருட்டா இருக்கு. அதெல்லாம் மட்டும் இல்லாம உள்ள என்னெல்லாம் சர்ப்ரைசஸ் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் காட்ஸ் இருக்காங்க. நம்ம இப்படிக்கா பூந்து போயிடுவோம். நல்ல வேலையா யாரும் நம்மளே பார்க்கல. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்குறதுக்காக ஈஜிப்ட்ல இருக்க ஒரு வில்லேஜுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இந்த வில்லேஜும் எக்ஸ்கவேஷன் சைட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அட எஜிப்டியன் வைப்ஸ் நல்லா அடிக்குது கைஸ். எனக்கு ஏதோ அலாதீனோட உலகத்துல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். நம்ம தேடி வந்த கடையோ இங்கதான் இருக்கு. இந்த கடையில பாருங்க குரங்கெல்லாம் வச்சிருக்காங்க. பயபுள்ள கடலை சாப்பிட்டு இருப்பான் போல. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறம் கடிச்சு கிச்சு வச்சிட போறான். நமக்கு தேவை இப்போ ஒரு லைட் சோர்ஸ் இல்லையா? அதனால இந்த கடையில இருந்து பல்கான ஒரு லைட்டரை வாங்கியாச்சு. ஆனா காசு தான் 75 ஓவா சொல்றாங்க. வேற வழியில வாங்கி தான் ஆகணும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா டிக் சைட்டுக்கு போவோம். அட மாறு வேஸ்ட்ல இருக்கிறத மறந்து பயந்து போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டா அவன் முன்னாடியே ஓடுவோம். ஒன்னும் பண்ண முடியாது அவனால நம்மளைய. ஏன்னா இப்போ நம்ம டிக் சைட்ல வேலை செய்யற ஒரு சாதாரணமான ஒர்க்கர். பரவாயில்லையே, நம்ம நினைச்சதை விட லைட் வெளிச்சம் நல்லாவே இருக்கு. இப்போ இந்த இடத்தையே பிரகாசமாக்க வேண்டிய நேரம். இதுதான் இந்த டோருக்கான ட்ரிகரா இருக்கணும். இழுத்துறடா. ஆத்தாடி, அங்க இழுத்தா இங்க திறக்குது. கீழே விழுந்திருந்தா இண்டி அப்பவே காலி. நல்ல வேலையா கினா கூட இருந்தனால நமக்கு ஹெல்ப் பண்ணா. இந்த மாதிரியான நேரத்துல தான் இண்டியோட சாட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் இட். இந்த பக்கம் வந்தாச்சு. ஆனா இங்க இருக்க இந்த டோரை தான் நம்மளால திறக்க முடியல. which means நம்ம போக வேண்டிய வழி இது இல்ல. ஏதோ ஒரு இடத்துல உள்ள போறதுக்கான வழியை மறைச்சு வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிருவோமா? டடன் டடன் டடன். இந்த அருக்கு பாருங்க, இடமே ரொம்ப குட்டியா இருக்கனால நம்மளால கிரால் பண்ணிட்டு தான் போக முடியும். அண்ட் அப்படியே உள்ள போய் இங்க இருக்கிற இந்த செயினை புல் பண்ணோம் அப்படின்னா உள்ள வரதுக்கான டோரும் அன்லாக் ஆகிரும். கினாவும் ஈஸியா வந்துருவா. உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த காலத்துல ராஜாலாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய சேர் ஒன்னு இருந்துச்சு. ஆஃப் கோர்ஸ் அதை லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. உள்ள ஏதோ கோல்டன் மாஸ்க் இருக்கும் போல. பக்கத்துல இருக்க லைட் சோர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒரு பசில் தான் அப்படின்னு. பேசிக்கா இந்த லைட்டை வச்சு ஒரு பிரிசமை கிரியேட் பண்ணணும். ஓகே, எல்லா பக்கமும் இருக்க லைட்டை ஒன்னு சேர்த்தாச்சு. அண்ட் உள்ள இருந்த கோல்டன் மாஸ்க்கும் அன்லாக் ஆகிருச்சு. இதை எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. எடுத்து வச்சுவோம், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகும். கினாவும் அந்த மாஸ்கை வச்சு சும்மா போஸ் கொடுத்துட்டு இருக்க. இண்டியும் அதை போட்டோ எடுத்துட்டு இருந்தான். இப்ப இந்த போஸ பாரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த சேர்ல உட்கார ஏதோ ஒரு சின்ன சவுண்ட் கேட்டுச்சு. அடியே கினா, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி அந்த சேரை விட்டு எந்திரிக்காத. சொல்லிக்கிட்டே இருக்கா போச்சு. இப்ப உட்கார்ந்து என்ன பண்றது? அப்ப சொன்னப்பவே கேட்டிருக்கணும். கினா கொடுத்த போஸ்னால வெளியே போறதுக்கு இருந்த ஒரே ஒரு வழியும் தானா க்ளோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியம். ஆளையும் மூஞ்சியும் பாரு. போஸ் கொடுக்குற இடமா அது? வண்டர்ஃபுல். போய் உட்காந்துக்க. இப்ப எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு வர தெரியலையே. அது சரி, வெளியே போறதுக்கே வழி இல்ல. நடுவுல இந்த ஸ்கார்பியன்ஸ் வேற. எனக்கு தெரிஞ்சு நெருப்ப பார்த்தா அதுங்களாம் பயந்து ஓடிரும் தான் நினைக்கிறேன். ஒர்க் ஆகுது. இவ வேற ஒருத்தி. இந்தா ஓடு. இந்த ஸ்கார்பியன்ஸ் எல்லாமே பாய்சனஸ். ஒரு போட்டுச்சு அப்படின்னா அவள் தான் அந்த இடத்துலயே காலி. அதனால நம்ம ரொம்பவே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த செயின் மட்டும் தான். இழுத்து பாப்போம் எக்ஸிட் வருதா அப்படின்னு. ஓகே ஓபன் ஆகுது. ஆனா வெளியவும் ஃபுல்லா ஸ்கார்பியன்ஸ் நம்மள ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி நம்ம லைட்டரை காலி பண்ணிட கூடாது. சோ பெட்டர் இந்த தீப்பந்தத்தை எடுத்துப்போம். ஓடு. அட பாவிங்களா, டார்ச்சே போச்சே. நல்ல வேலையா எடுத்தாச்சு. டார்ச்ச கீழே போட்ட உடனே எல்லாம் நம்ம மேல பாயறானுங்க பாருங்க. ஓடு.
எல்லாம் ஓட அந்த பக்கம் அவனை எவன்டா சண்டைக்கு வருது வா மரியாதையா இருந்துக்க போங்க அந்த பக்கம் எல்லாரும். காய்ஸ் இந்த பக்கம் இருக்க செவுரு கொஞ்சம் வீக்கா விரிசல் விட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த செவுத்தை நம்மளால ஈஸியா உடைக்க முடியும். ஆனா அதை உடைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஹேமரோ இல்ல குச்சோ எதுவும் இல்ல. சோ பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுவோம். இந்தா இருக்குல்ல இந்த கோலே போதும் அந்த செவுத்தை உடைக்கிறதுக்கு. போட்டு போட்டு நொறுங்கிருச்சு. அண்ட் இந்த செவுத்துக்கு அந்த பக்கமும் ஏதோ ஒரு சீக்ரெட் பேசேஜ் மாதிரி ஒண்ணு இருக்கு. உள்ள போவோம். எல்லாம் இந்த ஸ்கார்பியன்ஸோட நெஸ்டா தான் இருக்கணும். கொளுத்து மொத்தத்தையும் கொளுத்து. அதானா பார்த்தேன் எங்கடா இன்னும் காணோம் அப்படின்னு. வாங்கடி வாங்கடி செல்லக்குட்டி. அப்படியே ஒருத்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் இல்ல. ஓகே இங்க இருக்க பசில்ஸை சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு வெளியே போறதுக்கான புது பாத் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாக்கினா என்ன போஸ் கொடுக்குறியா? அங்க இருக்க அந்த மிரர் பசில சால்வ் பண்ணி மறுபடியும் ஒரு பிரிசம் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ண பிரிசம்னால நம்மளுக்கு வெளியே போறதுக்கான வழி அன்லாக் ஆச்சு. அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் கினா அந்த சேர்ல உட்காரும் போது ஒரு சின்ன எர்த்குவேக் மாதிரி வந்திருக்கும் தெரியுமா? அதனால இந்த ஹாலே மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால நம்மளோட ஸ்பைடர்மேன் திறமையெல்லாம் யூஸ் பண்ணி இப்படிதான் போக முடியும். ஆனா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி இருக்கு அப்படின்ற மாதிரி கை வைக்கிற இடம்லாம் ஸ்கார்பியன்ஸ் இருக்கு. கச்சு கிச்சு வச்சற போதுராயாபா. நல்ல வேலையா கடி வாங்கல. இங்கேயும் இருக்கு போல. டேய் இருக்கடா இருக்கடா எங்க போறதுன்னு தெரியல. இருக்கடா கடிக்காதீங்க. சின்ன கடிதான். அதனால எதுவும் பெரிய பிரச்சனை இருக்க கூடாது. எப்படியோ அந்த சாங்சுரியில இருந்து நம்ம வெளியவும் வந்துட்டோம். ஆக மொத்தம் உள்ள போனதுக்கு நமக்கு ஒரு கோல்டன் மாஸ்க் ஒன்னு கிடைச்சிருக்கு. போ போ இப்பதான் கடி வாங்கி வந்திருக்கேன். போ கொடுக்க வேற தூக்குற. நமக்கு கிடைச்சிருக்க அந்த கோல்டன் மாஸ்க் வச்சு இங்க இருக்க இந்த பிரமிட்ஸ்குள்ள இருக்க ஐடலோரா அப்படின்னு சொல்லப்படுற கேட் மம்மிய நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். லெட்ஸ் see பாப்போம் எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னு. இந்த இடத்துல இருக்க ஏகப்பட்ட பிரமிட்ஸ்ல ஏதோ ஒரு பிரமிட்ல தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த ஐடல் ஆஃப் ரா இருக்கு. சோ வாங்க அத பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தை பாருங்களேன். சுத்தி எங்க பார்த்தாலும் வெறும் மணல் மட்டும்தான். பத்தாததுக்கு வெயிலும் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு. எப்போ எந்த நேரத்துல சாண்ட் ஸ்டார்ம் வரும்னே தெரியாது. ஓகே இப்போ வாங்க நம்ம கலெக்ட் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் நவால் கிட்ட கொடுப்போம். ஏன்னா இத்தனை வருஷமா இங்கேயே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த இடத்தை பத்தி அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நவாலே இந்தாங்கோ நீங்க கேட்ட அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டோன்ஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா நவால் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்காக கேட்கல. அந்த ஐடல் ஆஃப் ரா சேம்பர் அதுக்குள்ள போகணும்னா நம்மளுக்கு ஒர்க் பாசஸ் தேவை. அதனால நீ என்ன பண்ணு இந்த கிரேட்டை எடுத்துட்டு போய் வெளிய இருக்க ட்ரக்ல வை அப்படின்னு நவால் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த ட்ரக்ல வச்சதுக்கு அப்புறம் ஒர்க் பாசஸ் தானா நம்மளோட கைக்கு வந்துச்சு. இந்த மீன் டைம்ல நவாலும் அந்த காம்பவுண்டுக்குள்ள போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ இங்க இருக்குல்ல இதுதான் குயின் பிரமிட். இதுக்குள்ளதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஐடல் ஆஃப் ரா இருக்கு. பட் அந்த இடத்துல செக்யூரிட்டி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றனால இதோ இங்க இருக்குல்ல இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல். இது ஸ்ட்ரைட்டா உங்களை குயின் சாம்பருக்கு கூட்டிட்டு போகும். அண்ட் வழி மாதிரி நீங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள இருக்க எங்களோட ஆளுங்களை வச்சு கரெக்டான வழியில ரெட் கலர் பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கேன். நீங்க அந்த பெயிண்ட ஃபாலோ பண்ணி போனா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே இந்தாங்க சார் ஒர்க்கர்ஸ் பாஸ். நான் அப்படி பார்த்தா போய் கேட்ட தரவோ பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது गाइस. ஒர்க்கர்ஸ் ஏரியாக்குள்ள நம்ம வந்தாச்சு. இவங்க எல்லாரும் வாஸ்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயம் தான். நவால் சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர் பெயிண்ட ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் இட். இங்க நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு பெயிண்டையுமே காணோம். மேல ஏறி பாப்போம் அங்க கூட இருக்கலாம். இங்க வேலையெல்லாம் நல்லா பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கும் போலயே. பாத்துட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ள போகணும். பட் ஒரு பெரிய பாறை வந்து அந்த இடத்தோட என்ட்ரன்ஸையே ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க இருக்க இந்த ஹேமர் எடுத்து அந்த இடத்தையே அடிச்சு வச்சுன்னு போயினே இருக்கலாம். நல்ல வேலையா உள்ள சன்லைட்டும் வந்துருது. அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா உள்ள போக போக டார்க் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட தான் லைட்டர் இருக்கு. இங்க இருக்க இந்த வழி எவ்வளவு குறுகலா இருக்குன்னு பாருங்க. மெதுவா தான் நம்மளால உள்ளேயே போக முடியுது. ஓ ஸ்பைடரோட வெப் எல்லாம் வேற இருக்கு. பார்த்து தான் போகணும். நல்ல வேலையா எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாம தி ஐடல் ஆஃப் ரா இருக்கிற அந்த டனலுக்குள்ள நம்ம வந்துட்டோம். சின்ஸ் இந்த இடத்தை இதுக்கு மேல யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்றனால நம்ம தான் அந்த கேட் மம்மி இருக்க இடத்தை தேட போறோம். பிரமிட்ஸ்குள்ள இந்த ஜர்னி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. போச்சு நம்ம உள்ள வந்த உடனே கேட் தானாவே சாத்திக்கிச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கியான பசில்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம போகணும். எலும்பு கூடா வாங்கோ வாங்கோ உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓடுறாங்கிட்ட எல்லாம் நம்மள பார்த்த உடனே எப்படி படையெடுத்து வரானுங்கன்னு மட்டும் பாருங்க. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்ட்ரைட்டா இந்த சிலை எடுத்து கீனா கிட்ட கொடுக்கணும். இதுங்க வேற ஒரு பக்கம் இரு மாவனே டார்ச்சை எடுத்தேன் எல்லாம் காலி. இப்ப வாங்கடா எவன் கடிச்சவன் கால கடிக்கிறீங்க. நல்ல வேலையா கீனாவும் அப்படியே கதவை திறந்துட்டா. முதல்ல நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். ஏன்னா ரொம்ப அதிகமான ஸ்கார்பியன்ஸ் இங்க இருக்கு. டனல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்தோம் அப்படின்னா வாஸோட சீக்ரெட் ஆபீஸ் இங்க தான் இருக்கு. இந்த இடத்துல தான் அவன் எல்லா ரிசர்ச்சையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். as a ஒர்க்கரா நம்ம அங்க போறதுக்கு பெர்மிஷன் இல்ல. கப்பு சிப்புன்னு யாருக்கும் தெரியாம சைலண்டா போயிட்டு வந்துருவோம். போற வழியில டைனமைட்ஸ்
எல்லாம் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். அண்ட் நாசியோட பிளாகையும் டேக் டவுன் பண்ண வேண்டிய நேரம். இந்த மீன் டைம்ல கினா ஒரு சில எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்த எல்லாரையுமே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அதை வெடிக்கவும் வச்சுட்டா எல்லாரும் என்ன சத்தம் அப்படின்னு அந்த ஸ்பாட்டுக்கு ஓடுற நேரத்துல நம்ம வாஸோட ஆபீஸ்க்கு போய் அவன் இவ்ளோ நாள் ரிசர்ச் பண்ணி அந்த கேட் மம்மியவே மொத்தமா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஐடல் ஆஃப் ராவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவனோட அந்த ரிசர்ச் லேப் மேலதான் இருக்கணும். சார் என்ன பண்றீங்க? அப்படியே கட்டையிலே ஒன்னு போட்டான்னு வையே, ஏன்னா ஒரு அடிக்கே பிளாட் ஆயிட்டான். இதுக்குள்ளதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க வாஸோட ஆபீஸ் இருக்கணும். வெல் லேடிஸ் ஃபர்ஸ்ட். கினா முதல்ல நீயே உள்ள போ. இப்போ நம்ம உள்ள போக வேண்டிய நேரம். கீழே கீழே விழுந்து மாட்டிக்க கூடாது. வாஸோட டைரிய படிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க த கிரேட் சர்க்கிள் இந்த உலகத்திலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அண்ட் அதை ஆக்டிவேட் பண்றது மூலமா ஏன்ஷியன் பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்ப அன்லாக் பண்ண முடியும். லைக் டெலிபோர்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்தையே அவன் ரீஷேப் பண்ண நினைக்கிறான் அவனோட கண்ட்ரோலுக்கு. சோ வாஸோட கோல் ட்ரெஷரை ஹண்ட் பண்றது இல்ல, இந்த கிரேட் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்றது. ஓ गाइस, அங்க பாருங்க வாஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு எங்கயோ போய்கிட்டு இருக்கான். அப்படி எங்க தான் போறான் அப்படின்னு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம இருக்க இந்த பில்டிங்க்கு கரெக்ட்டா கீழ தான் அவன் இருக்கான். சோ மேல இருந்துட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்மளால ஒட்டு கேட்க முடியும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சாச்சு. சரி என்னதான் நடக்குது அப்படின்னு உள்ள பார்த்தா ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக ஜெயன்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தனை கொன்னு அவங்களோட உடம்புல இருக்க சிம்பிள்ஸ ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. வாஸ்க்கும் அந்த ஜெயண்ட் கொன்னது சுத்தமா பிடிக்காதனால அந்த ஆபீசரை நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு வாஸ் சொன்ன உடனே அந்த ஆபீசருக்கு சரியான கோவம் வந்து துரோகத்தை பத்தி எல்லாம் பேசாத, இப்பவே இந்த இடத்துல உன்னை கொன்னு போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம நின்னுகிட்டு இருந்த அந்த ஃப்ளோர் புடிங்கிட்டு வந்து உள்ள வாசும் நம்மளே பாத்தறான். சரியான நேரத்துல கினாவும் அவனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ண என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்தான். இப்போ அந்த பிரமிட் குள்ள போறதுக்கு தேவையான வாஸ் கிட்ட இருக்க எல்லா பொருட்களையுமே கலெக்ட் பண்ண வேண்டிய நேரம். இங்க ஒரு பெண்டன்ட் இருக்கு பாருங்க, அதையும் எடுத்துப்போம். இப்படி ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவ்வளவு நாளா நம்ம பாத்துக்கிட்டு இருந்தது வித்தியாசமான சிம்பிள்ஸ் இல்ல, அது இந்த உலகம் உருவாகும் போது மனுஷங்க பேசின அதாமிக் மொழி அப்படின்னு. சோ நம்ம பாக்குறது வெறும் சிம்பிள்ஸ் மட்டும் இல்ல, அந்த சிம்பிளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அங்க இருந்த ஆபீசரையும் வாஸையும் அடிச்சு போட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம அந்த டனல்ல இருந்து கேட் மம்மி இருக்க அந்த பிரமிடுக்கு கிளம்பிட்டோம். அங்க போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அது என்னன்னா இந்த கிரேட் சர்க்கிள்ல இருக்க ஒரு சிலையுமே கடவுளோட கிஃப்ட். அந்த கிஃப்ட ப்ரொடெக்ட் பண்றவங்க தான் கார்டியன்ஸ். லூக்கஸ் மாதிரி பெரிய பெரிய ஜெயன்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்க மர்மம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த கார்டியன்ஸோட உடம்புல இருக்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். தட் இஸ் த கீ. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நேரமா நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஐடல் ஆஃப் ரா கிங் குஃபோட டோம்ல இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது பிரமிட் அப்படின்றனால ஜெயன்ட் கார்டியன்ஸ் இங்க இருக்காங்க. ஒரு சில இடத்துல அனிமல்ஸும் இந்த கிரேட் சர்க்கிளை பாதுகாத்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஜர்னில நம்மளுக்கு ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப்பும் பண்ணிருங்க. ஓகே லெட்ஸ் கோ. நேரா அந்த கிங் குஃபோட டோம் இருக்க பிரமிடுக்கு போவோம். ஹேய், இந்த மாதிரி ஒரு டெசர்ட்லயும் செடியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். சரியான வாங்க இப்ப நம்ம ஐடல் ஆஃப் ரா குள்ள போறதுக்கான பிரமிட் குள்ள போவோம். தூரத்துல இருந்து பார்க்க சின்னதா இருந்துச்சு, கிட்ட வந்தா இவ்வளவு பெருசா இருக்கு. உள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ் தோ இதுதான். டனலை யூஸ் பண்ணி தான் டோம்புக்கு போக முடியும். கம் ஆன் லெட்ஸ் கோ. அடி போறதுக்குச்சு என்ட்ரன்ஸ். சின்ஸ் இது ஒரு கிரேட் சர்க்கிளோட ஒரு ரெலிக் அப்படின்றனால ப்ரொடெக்ஷன் எல்லாம் பலமா தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சேஃபா போகணும். ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கியான பசில்ல மாட்டிக்க கூடாது. ஓகே, இந்த மாதிரி சேம்பர்ஸ் மேக்ஸிமம் இங்க இருக்க எல்லா பிரமிட்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். சுத்தி பார்த்தா இந்த இடமே ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்கு. அதனால நம்ம தான் ஒரு வழியை உருவாக்கணும். அத நம்ம இந்த கேமரா வச்சு பண்ண போறோம். இவ்வளவு நேரமா நம்ம கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் இதோ இந்த சிம்பிள்ஸ் தான். இத சிம்பிள்ஸ் சொல்றதை விட ஒரு சீக்ரெட் மெசேஜ்னு சொல்லலாம், மந்திரம் மாதிரி. இதுல இருக்க மந்திரம் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு நம்மளோட காலுக்கு அடியில இருந்து ஒரு புது வழி உருவாச்சு. அந்த இடம் ஸ்ட்ரைட்டா நம்மளைய இந்த டனல்குள்ள கொண்டு வந்து சேர்த்துச்சு. அம்மாடி, இந்த வாட்டி ஹெல்ப் பண்றதுக்கு கினாவும் நம்ம கூட இல்ல. அதனால நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியுமே ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். ஓ இதுவா, தோ ஓபன் பண்ற பாருங்க. டடான் டடான் திறந்துடு சீசே. எப்படி திறந்துச்சா? உள்ள போலாம். அதே மாதிரி ஏகப்பட்ட பிரிசம்ஸ் உருவாக்கி ஒரு வழியா அந்த ஐடல் ஆஃப் ரா இருக்க அந்த சேம்பரோட டோரை நம்ம ஓபன் பண்ணோம். உள்ள இருக்க ஏகப்பட்ட கேவ்ஸ்ல ஏறி நம்ம கயிறை வச்சு சாகசம்லாம் பண்ணி அதான் ஹாரர் கேம் இல்ல, நான் ஏன் பயப்படுறேன். அந்த கிங்கோட டோம்ப கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அந்த டோம்ப ஓபன் பண்ணி உள்ள இருக்க ஸ்டாச்சுவை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது இருட்டுல இருந்து ஒரு குரல், யாரங்க அப்படின்னு. எவன்டா அது அப்படின்னு லைட்டர் ஆன் பண்ணி பார்த்தா அந்த ஸ்டாச்சுவை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஜெயண்ட். சும்மா விடுவானா நம்மளைய? புடிச்ச ஒரு சாத்து நான் பாருங்க. இண்டிக்கு காதெல்லாம் கொயின்
டவுன் ஆயிடுச்சு. இவனை தாண்டி தான் உள்ள இருக்க அந்த ஸ்டாச்சுவை நம்மளால எடுக்க முடியும் போல. பயபுள்ள திடுதிப்புன்னு இருட்டுல வந்து நம்மளை பயமுறுத்தலாம். நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கையில இருக்க வெப்பனை வச்சு அடி சாத்துல பயபுள்ள மட்டை ஆயிட்டான். இந்த ஜெயண்ட் கார்டியனோட கழுத்துல இருக்க பெண்டன்ட் தான் முக்கியமான விஷயம் டோம்ப ஓபன் பண்றதுக்கு. அதையும் இப்ப நம்ம எடுத்தாச்சு. ஷாக்கு கொடுக்குற அவன் சாகறதுக்கு முன்னாடி அந்த பேரை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டான். எதோட பேரு என்ன கதை ஒண்ணுமே நம்மளுக்கு புரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பேரை நம்ம சொல்லக்கூடாது அவ்வளவுதான். இப்போ அந்த டோம்ப ஓபன் பண்ண வேண்டிய நேரம். பெண்டன்ட் எடுத்து உள்ள வச்சாச்சு. வச்ச உடனே அலேக்கா டோம்ப ஓபன் ஆச்சு. நம்மளும் அந்த டோம்புக்குள்ள போய் அங்க இருந்த எலும்பு கூட எல்லாம் எதுவும் தொற்றாம இன்னர் சாம்பர்ல இருந்த ஐடல் ஆஃப் ரா அப்படிங்கிற தி கிரேட் சர்க்கிள சேர்ந்த ஒரு ரெலிக்க டடன் டடன் எத்துட்டோம். இதுக்கு தான் இவ்வளவு போராட்டமா? வெல் நம்மளுக்கு தேவை இந்த சிலை இல்ல, இது சிலைக்குள்ள இருக்க இதுதான் கைஸ் அந்த கிரேட் சர்க்கிளோட ரெலிக்கு. வழக்கம் போல அந்த ரெலிக்க எடுத்த உடனே அந்த இடம் ஃபுல்லா இடிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு இது பழக்கப்பட்ட விஷயம் அப்படின்றனால சேஃபா வெளியே வந்துட்டோம். என்னடா எதுவுமே நடக்கல, ஈஸியா ரெலிக்க எடுத்துட்டு இந்த பிரமிடை விட்டு வெளியே வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு சாண்ட் டிராப் குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த சாண்ட் டிராப்னால இந்தியோட நிலைமை இதோ இப்படி ஆயிடுச்சு. கை காலு அப்படின்னு உடம்புல இருக்க ஒரு பார்ட்டியுமே அசைக்க முடியல. கையில இருந்த ரெலிக்கும் இப்ப கீழே விழுந்துருச்சு. அப்பதான் அந்த இடத்துல வாஸோட என்ட்ரி. இவ்வளவு தூரம் நம்ம பிரமிட் குள்ள போய் எடுத்த அந்த ரெலிக்க ஈஸியா நம்ம கண்ணு முன்னாடியே அவன் எடுத்துட்டு போயிட்டான். அவன் அந்த ரெலிக்க எடுத்தது கூட பரவாயில்ல கைஸ், நம்மள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாருங்க. ஒரே அசிங்கமா போச்சு. நம்ம வேற எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். நல்லா உளுந்து சிரிச்சுட்டு இங்கே கடந்து சாகு அப்படின்னு நம்மளுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் கத்துறேன் கதறேன், ஒரு பயம் வரலையே. நம்ம சவுண்ட் கேட்டு வந்ததெல்லாம் இந்த தேலு மட்டும்தான். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேலுங்களும் நம்மள போட்டு பொளந்து எடுத்துருச்சு. அடே பழி வாங்குற நேரமாடா இது. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா இண்டி அந்த இடத்துலயே செத்துருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து கினா அவளோட ட்ரக் எடுத்துட்டு வந்தா. வந்து மண்ணுக்குள்ள இருந்த இண்டிய கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம நார்மலான ஸ்டேட்டுக்கே வந்தோம். நடு பாலைவனத்துல நம்மள இப்படி விட்டுட்டு போயிட்டானே படுபாவி. வாஸ் அந்த ஸ்டோனை எடுத்தது மட்டும் இல்லாம தி கிரேட் சர்க்கிளோட ரெலிக் எடுக்கிறதுக்காக அடுத்து அவன் ஹிமாலயாஸ் போறதா பேசிக்கிட்டு இருந்தான். சைக்கிள் கேப்ல அதையும் அப்படியே ஒட்டு கேட்டுட்டோம். அந்த கிரேட் சர்க்கிள் மட்டும் அவனோட கைக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த உலகத்தை அழிச்சிருவான். அழிக்கிறது கூட இல்ல, அவனுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்தை மாத்தி எல்லாத்தையும் அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனாலதான் அவனோட கைக்கு மட்டும் தி கிரேட் சர்க்கிள் போயிடவே கூடாது அப்படின்னு இண்டி உறுதியா இருக்கான். சோ அடுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம கடல் வழியா நம்ம இந்தியால இருக்க ஹிமாலயாஸ்க்கு தான் போக போறோம். இப்போ இண்டியும் கினாவும் இந்த கப்பல்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஹிமாலயன் மவுண்டன்ஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் அந்த கிரேட் சர்க்கிள இணைக்கிற 17 ஸ்டோன்ஸ்ல ஒரு ஸ்டோன் இருக்கு. வாஸ் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிமாலயாஸை ரீச் பண்ணிட்டோம். ஹிமாலயாஸ்ல சொல்லவா வேணும், நமக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றது கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஹெவியான ஸ்னோஃபால் அங்க இருந்துச்சு. நம்ம மேப்ல இருக்க மார்க்கிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹிமாலயன் மவுண்டன்ஸ்க்கு மேலதான் அந்த ஸ்டோன் இருக்கணும். சோ வாங்க நம்ம அடியே கினா பிளட்டி ராஸ்கல். நல்ல வேலையா அவளுக்கு எதுவும் ஆகல. ரைட், நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போல. பல பனிமலைகள் மேலலாம் ஏறி ரொம்பவே டேஞ்சரஸான இந்த பிரிட்ஜை கடந்து இந்த ஹிமாலயன் கேவ்ஸ்ல இருக்க சந்து பொந்துல எல்லாம் பூந்து இவ்வளவு ஹெவியான ஸ்னோஃபால் எல்லாத்தையுமே தாண்டி மலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கப்பலை கண்டுபிடிச்சோம். அந்த ஷிப்பே கம்ப்ளீட்டா ஃப்ரோஸ் ஆகி இருந்துச்சு. எப்படியோ நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கப்பலுக்குள்ள வந்துட்டோம். பட் சம்பந்தமே இல்லாம எப்படி இவ்ளோ பெரிய இந்த கப்பல் சம்பந்தமே இல்லாம ஹிமாலயாஸோட மலை உச்சிக்கு வந்துச்சு அப்படின்னு தான் தெரியல. ஆக்சுவலா இந்த கப்பலுக்குள்ளயும் மனுஷங்களாம் இருந்திருக்காங்க. பட் இந்த ஹிமாலயாஸோட கடுமையான குளிர தாங்க முடியாம அந்த கப்பல்ல இருந்த இடத்துல அப்படியே ஃப்ரோஸ் ஆகி இறந்து போயிருக்காங்க. சம்திங் இஸ் ஃபிஷி கைஸ். அப்படியே இந்த கப்பலை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அந்த கப்பல்ல இருந்த க்ரூல கினாவோட சிஸ்டரான லாராவும் ஒருத்தங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அண்ட் அவங்களும் இப்போ உயிரோட இல்ல. லாராவோட பேக் பேக்ல இருக்க டைரி எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த கப்பல் இந்த ஹிமாலயன் மலைக்கு மேல வந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. அதாவது கைஸ் கிரேட் சர்க்கிள ஓபன் பண்றதுக்கான அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அத இந்த கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் தெரியாதரமா மந்திரத்தை சொல்லி யூஸ் பண்ண ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி கடலுக்குள்ள போயிட்டு இருந்த கப்பல் ஸ்ட்ரைட்டா இந்த ஹிமாலயன் மலைக்கு மேல வந்துருச்சு. கடும் பனியை எதிர்கொள்ற அளவுக்கு எந்த ஒரு கியர்ஸும் இல்லாத கப்பல்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸும் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி இறந்துட்டாங்க. ஓ இதுக்கு நடுவுல மெயின் வில்லனான நாசியோட ஆர்மியும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஆஹா டே இரா அச்சராதரா அடே எருமடே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான் பாருங்க. மாவனே இந்த வாங்கு அடி இண்டி மேலயே கை வைக்கிறியா கினா? அப்படிதான் போடு விடாத அவனை. நம்மள மாதிரி அவ்வளவு அடிதான் வாங்கிட்டு இருக்கா. ஆஹா கிடைச்சிருச்சு. பாட்டில் எடுத்தவன் மண்டையில அடிப்பான் போடா. அடிச்ச அடியில பயமுள்ள காலி. அவங்க கிட்ட இருந்த கன்னும் நம்ம கிட்ட வந்துருச்சு. இந்த கப்பல்ல இருந்த யாரோ தான் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணிருக்காங்க. which means அந்த கல்லு இன்னும் இந்த ஷிப்புக்குள்ள தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ
அவ்வளவு சீக்கிரம் அந்த கல்லை தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும். இங்க இருக்க இந்த மண்டையனுங்க எல்லாத்தையும் தாண்டி பல்பு ஃபியூஸ் போச்சா பட்டாங்கிட்டு. அடடடடே சார் என்ன பண்றீங்க? அழகு ரசிக்கிறீங்களோ? போய் ஒரே அடியா ரசி. பாசே வியூ சரியா தெரியாது, ஸ்ட்ரைட்டா அங்கேயே போய் பாரு. நம்மள மாதிரியே நாசியோட ஆர்மியும் அந்த ஸ்டோனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். நீ என்னடா சர்ப்ரைஸ் தர? கண்ண பாயிண்ட் பண்ணா பயந்துருவோமா? கப்பல்ல இருந்த கேப்டன்ஸ்ல இருந்து எல்லாம் காலி. இதுதான் கப்பலோட இன்ஜின் போல. பா கேப்டனா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் போலியே. இதுதான் ஸ்டீரிங். அண்ட் நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த ஸ்டோனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. மஞ்சு பிச்சுல கஷ்டப்பட்டு தேடி எடுத்து வந்திருப்பாங்க போல. தேவையில்லாம மந்திரத்தை சொல்லி டெலிபோர்டேஷனுக்கான டோரை ஓபன் பண்ணி கப்பலை ஹிமாலயன் மலைக்கு மேல கொண்டு வந்து விட்டாங்க. எப்படியாச்சும் இந்த ஸ்டோனை எடுத்துடலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு இன்ச் கூட நகரவே மாட்டேங்குது. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு நாசியோட ஆர்மியும் வந்துடுறாங்க. வேற வழியே இல்ல கைஸ், குடுகுடுன்னு ஓடி போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கணும். ஆத்தாடி ஜஸ்ட் மிஸ். இல்லனா கண்ணை வச்சு ஒரே போடா போட்டு தள்ளி இருப்பாங்க. அந்த கல்லும் இப்போ அவங்களோட கைக்கு போயிடுச்சு. விடுவோமா நம்ம? ஒரே போடா அவனை போட்டு தள்ளிட்டு கையில இருந்த கல்லையும் கினா கிட்ட கேட்ச் போட்டு, சூப்பர் கினா சரியான கேட்ச் போ. ஆளையும் மண்டையும் பாருங்க, எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்ப போற நேரம் வெளியே இருந்து ஒரு கன் சவுண்ட். நாசி ஆர்மியோட ஹெட் நம்மள கன் பாயிண்ட்ல வச்சு மடக்கி பிடிச்சிட்டான். சரண்டர் ஆவறத தவிர நம்மளுக்கு வர வழியே இல்ல. சைக்கிள் கேப்ல கினாவும் யாருக்கும் தெரியாம இன்ஜின் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ரைட் கைஸ், இவனுங்க நம்மளைய கொல்லாம விட மாட்டானுங்க போல. அவங்களுக்கு தேவை கினா கிட்ட இருக்க அந்த ஸ்டோன். அந்த நாசி ஆர்மியும் ஆல்மோஸ்ட் இந்திய கொல்ல போற நேரம் கினா கரெக்டா அந்த ஸ்டோனை எடுத்துக்கிட்டு, இந்தாங்க இதுதானே வேணும், என்கிட்ட தான் இருக்கு, தயவு செஞ்சு அவனை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, கல்லும் இப்போ அவங்களோட கைக்கு போயிடுச்சு. அப்படின்னு பார்த்தா அது கல் இல்ல கைஸ், கிரனேடு. இங்க தூக்கி போட்டாதடா, அப்படி போடு. அடி எக்ஸ்ப்ளோஷனை பாத்தீங்கல்ல, அது மட்டும் இங்க வெடிச்சிருந்துச்சு. எல்லாருமே காலி. நடந்த அந்த பிளாஸ்ட்ல இந்த கப்பலை தாக்கி பிடிச்சிட்டு இருந்த மலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிச்சு. கப்பல் மட்டும் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு எலும்பு துண்டு கூட மிஞ்சாது. சீக்கிரமா நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். கினா பாத்து பாத்து. அடி ஜஸ்ட் மிஸ் கைஸ். சின்ஸ் நம்ம ரெண்டு பேத்துக்கும் இப்ப தப்பிக்கிறதுக்கு வர வழியே இல்ல அப்படின்றனால உயிர் பொழைக்கணும் அப்படின்னா இந்த கப்பலோட கேப்டன் யூஸ் பண்ண மாதிரி புடி புடி. அப்பாடா ஒரு வழியா நம்மளும் கினாவும் ஒரு சேஃபான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்க இருந்து எடுத்து அந்த ஸ்டோனை யூஸ் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா அந்த கல்ல கையில வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்றது மூலமா இந்த உலகத்துக்குள்ளேயே நம்மளால டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த மந்திரமும் பார்த்து பார்த்து அந்த கல்லை யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் கைஸ், அந்த மந்திரத்தை நம்ம அடாமிக் மொழியில சொல்லி ஆகணும். இண்டிக்கும் அந்த லாங்குவேஜ் ஓரளவுக்கு தான் தெரியும். போச்சுடா கினா கினா கையப்புடி. ஒரு வழியா இண்டியும் அடாமிக் லாங்குவேஜ்ல அந்த மொழியை சொன்ன உடனே நம்ம இடத்துல ஒரு பெரிய போர்ட்டல் ஒன்று ஓபன் ஆச்சு. நம்மளோட சேர்ந்து கப்பலோட பார்ட்ஸும் அந்த போர்ட்டலுக்குள்ள விழுந்துச்சு. ஒரு வழியா உயிர் பொழைச்சிட்டோம். போர்ட்டல் மூலியமா நம்ம சைனால இருக்க சாங்காய் அப்படின்ற இடத்துக்கு வந்தோம். நம்ம மட்டும் இல்ல, அந்த நாசி ஆர்மியை சேர்ந்தவனு தான் ஒரு கோடாரி எடுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம மண்டை மேலேயே ஒரு போடு ஒன்று போட்டிருப்பான். ஆனா நல்ல வேலையா மேல இருக்க கண்ணாடி நறுக்குன்னு வந்து அவன் கழுத்திலே ஏறிச்சு. வெல் இண்டிக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். கிட்டத்தட்ட 100வது வாட்டி இப்படி ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். கினாக்கும் ஒன்னும் ஆகல, அப்படியே அந்த மஞ்சு பிச்சு ஸ்டோனுக்கும் தான். அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சுண்டா சாமி. யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்டு நம்ம நாட்டுக்கு ஓடி அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இங்க ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது சரி, அங்க இருந்து உயிரை கையில புடிச்சிட்டு இங்க வந்தா இங்க அதுக்கு மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே பிளேன்ஸ் பாம்ஸ். தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் போலியே. முதல்ல நம்ம இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். ஏன்னா இந்த இடத்தை ஃபுல்லா பயவுலிக்க குண்டை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடியே கினா பாத்து போ. பிளேன்ஸ் எல்லாம் சர்ரு புருன்னு சாதாரணமா பறந்துகிட்டு இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு பிளேனை புடிச்சோம் அப்படின்னா தான் நம்ம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சேஃபான ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். கரெக்டா நம்ம வரும்போது தான் எல்லாம் உடைஞ்சு விழுவோம். ஆஹா, உடைஞ்சு விழுந்தது கூட நம்மளோட நல்லதுக்கு தான் போல கைஸ். கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஒரு சேஃபான ஸ்பாட் ஒன்னு கிடைச்சிருக்கு. பட் ரொம்ப நேரத்துக்கு நம்மளால இதே இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா படுவாவிங்க மோசமான பயல்களா இருக்கானுங்க. எப்போ எந்த நேரத்துல குண்டு விழுனே தெரியாது. ஆக சுட சுட ஃபிஷ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வேணா இந்த ஆரஞ்சு மட்டும் எடுத்துப்போம். ஓகே, ஒரு பில்டிங் கூட இங்க முழுசாவே இல்ல கைஸ். இந்த சன்சாய் நகரத்தையே ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. நமக்கு முன்னாடியே ஒரு பிளேன் ஒன்னு இருக்கு. ஆனா டெஃபினட்டா அதை நம்மளால ஓட்ட முடியாது. குரலி வித்த காட்டுற நேரமா இது. போ எதனா வேலை இருந்தா பாரு. ஆஹா, கத்தி இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த கேம்காக டிசைன் பண்ணப்பட்ட வார் இல்ல गाइस. ஆக்சுவலா ஜப்பானுக்கும் சைனாக்கும் இந்த ஷாங்காய் நகரத்துல ஒரு போர் ஒன்னு நடந்துச்சு. அண்ட் கரெக்ட்டா அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் ஒன்னு மாட்டிக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டோம் அப்படின்னா அங்க இருக்க அந்த பிளேனை எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு எஸ் ஆயிரலாம். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். பட் இப்போ இந்த பில்டிங் ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆடா இண்டிக்கு இதெல்லாம் சர்வசாதாரண गाइस, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்படி எல்லா பக்கமும் நெருப்பு
பிரிஞ்சா நான் எந்த பக்கம்டா போவேன்? ரைட், ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த பிளேன் இருக்கு அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். மேல ஏறி முதல்ல அந்த பிளேன் ஓடுற கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படின்னு பாப்போம். ஏன்னா கிராஷ் ஆனதுல இன்ஜின்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். எப்படியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல அது மாட்டிக்கிட்டு இருக்காமா. நம்ம கையில இருக்க விப்பை யூஸ் பண்ணி லைட்டா அந்த பிளேனை இப்படிக்கா இழுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் வெளியே வந்துரும். பிளேனும் இப்ப பறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கினா 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 அடியே பின்னாடி தொங்கின்னு இருக்கண்டி, பாத்து லிவர மேல இழு. டங் ஜஸ்ட் மிஸ்ராயப்பா. ஓகே, அப்படியே அந்த விப்பை பிடிச்சு பிளேனுக்குள்ள ஏறிட வேண்டியதுதான். பட் இப்பதான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. எதிரிங்க அப்படின்னு நினைச்சு நம்மளோட பிளேனையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சிச்சுவேஷனையும் இப்ப அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பெட்டர் நம்மளும் திருப்பி அவங்கள அட்டாக் பண்ணுவோம். ஆஹா, என்னங்கடா ஒரே புகை மூட்டமா இருக்கு. இந்த வந்துட்டானுங்கல்ல, வாங்கடி கரெக்டா அவங்களோட பிளேனை பார்த்து அழுத்தி பிடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், டமால் டுமில்னு சரவெடி மாதிரி அந்த பிளேனும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடியே கினா, என்னடி நெருப்புக்குள்ள எல்லாம் ஓட்டிட்டு போற? கொஞ்சம் பார்த்து ஓட்டுறி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிருங்க. ஏன்னா இதுதான் இண்டியானா ஜோன்ஸ் தி கிரேட் சர்க்கிளோட கடைசி பார்ட். எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்மளோட பிளேன்ல ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதனாலயும் பிளேனை இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் இது போய் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பிளேனுக்கு தாவி ஆகணும். தாவு. அப்பாடா, நல்ல வேலை கரெக்டா பிடிச்சிட்டோம். சண்டைக்கு வரியா நீயே? வா ஓடுறா. இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. சார் என்ன பிளேன் ஓட்டின்னு இருக்கீங்க? இந்தா வாங்க, இவ்வளவு நேரம் நீ ஓட்டனல்ல, இப்ப நான் ஓட்டுறேன். ஒரு வழியா போராடி புது பிளேன்குள்ள வந்தாச்சு. இங்க என்ன இத்தனை பட்டன் இருக்கு? ஏதோ ஒரு பீஸ் மிஸ் ஆகுது. அடியா கினா, நீனும் வரலையா? பாபா சீக்கிரமா. அப்படி தாவு. வெளியே இருக்கிறது சேஃப் இல்ல, டக்குன்னு பின்னாடி வந்து உட்காரு. அடியே உள்ள பாடி, என்னடி தள்ளாடிட்டு இருக்க? நம்ம கிம்ப இந்த பிளேன் எடுத்துட்டு போய் எங்க விட்டுற போறோம். சரிவா, சீக்கிரம் உன்னோட கையை கொடு. ஒத்த கையில பிளேன் ஓட்டின்னு இருக்கோம். ஓகே, போய்கிட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளேன் டமால் டுமில்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சரிப்பட்டு வராது. நம்ம பிளேனோட ஹைட்டை ஏத்திர வேண்டியதுதான். தயவுகோ, நல்ல வேலையா ரெண்டு பேரும் புது பிளேனுக்கு தாவணும். ஆத்தாடி, அங்க பிளாஸ்ட பாருங்க. ஃபைனலா தப்பிச்சாச்சு. அடியே கினா, காத்து நல்லா விசுவிசுன்னு அடிக்குது. ஜன்னல சாத்து. தட்ஸ் இட். நம்ம யூஸ் பண்ணதோ ஒரே ஒரு ஸ்டோன் தான் கைஸ். ஆனா அந்த ஸ்டோனுக்கு இவ்ளோ பவர் வந்து நம்ம இங்க டெலிபோர்ட் ஆகி வந்தோம். ஒரு ஸ்டோனுக்கே இப்படி பவரை காட்டுதுன்னா அப்போ மொத்தம் 17 ஸ்டோனையும் ஒன்னு சேர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப முக்கியமா இது பாஸோட கைக்கு மட்டும் போயிடவே கூடாது. ஆனா இப்ப அவன் the great circle-க்கு தேவையான 17 ஸ்டோன்ல 16 ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டான். இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் அவனோட கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா இந்த உலகத்தையே அழிச்சிருவான். அடுத்து இந்த பிளேன் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா தாய்லாந்து தான் போக போகுது. எப்படியாச்சும் அந்த கிரேட் சர்க்கிள் பாஸோட கைக்கு போகாம தடுக்கிறது நம்மளோட கையில இருக்கு. விட்ரா வண்டியா தாய்லாந்துக்கு. ஆல்ரைட், நம்ம அந்த ஸ்டோன் இருக்க லொகேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடம் ஃபுல்லா வில்லேஜ் தான் கைஸ். இதுக்கப்புறம் தான் அந்த கல் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை கொஞ்சம் ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப நேரம் பிளேன்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் முடிஞ்சா இங்க இருக்க லோக்கல்ஸ் கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகி பார்ப்போம். அவங்கள யாருக்காச்சும் அந்த ஸ்டோன் இருக்க லொகேஷன் தெரிஞ்சிருக்கும். வெளிய இருந்து பார்க்க ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு. ரிசப்ஷன்ல ஒரு ஆளையும் காணோம். வந்த உடனே மார்க்கஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்தை பத்தி விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தாய்லாந்துல இருக்க சுக்கோத்தை அப்படின்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அண்ட் சுக்கோத்தைல இருக்க ஜங்கிள்ஸ்ல தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டோன் இருக்கிறதா மார்க்கஸும் சொன்னா. ஏய், யாரா அவன்? அந்த போன் பேசிட்டு இருக்கல, இருங்கடா, எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், மேல கை வைக்கிறான். அடங், பேசிக்கிட்டு இருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் லூக்கஸ், நீ எப்படா இங்க வந்த உடனே நம்ம கிட்ட ஸ்டோன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். அத நீ வாஸ் கிட்ட தான் கேட்கணும் தம்பி. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஸ்டோனும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே வெரி குட், சமத்து புள்ளியா இங்க இருந்து ஓடி போயிரு, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்மள மிரட்டிட்டு பயபுல அங்க இருந்து போயிட்டான். நல்ல வேலையா போன்ல ஸ்டோன்ஸ் பத்தி எதுவும் உளறி வைக்கல. இப்போ வாங்க நம்ம ரூமுக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவோம். காலையில எந்திரிச்சு பொறுமையா அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்காக கிளம்புவோம். போச்சுடா, ஒரு செகண்ட் நம்மளைய நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்களே. எப்படியோ நம்ம தங்கி இருக்க அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சு நாசியோட ஆர்மி அங்க வந்துட்டாங்க. கினா கிட்ட இருக்க அந்த ஸ்டோனை தேடி. சோ சீக்கிரம் அவங்க கண்ணுல மாட்டாம நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும். ஓ, மெயின் டோர் வழியா எஸ்கேப் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆளுக்கு முன்னாடி அங்க ஒரு அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம கன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படிடா கண்டுபிடிச்சீங்க நான் இங்க இருக்கிறத? வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலையடா. ஆஹா, ரெண்டு பேரும் மாத்தி ஷூட் பண்ணதுல இந்த ஹோட்டல் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலையா நம்ம கூடிய அங்க ஒரு ரிபல் லீடரும் தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்ல யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் டோர் ஒன்னு இருக்கு. சீக்கிரமா எல்லாரும் அது வழியா போய் எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த செகண்டே நம்ம அதுக்குள்ள குளிச்சிட்டோம். கதவை சாத்திட்டு போவோம், இல்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தாலும் வருவானுங்க. அப்பாடா, அவனுக்கு பாட்டுக்கு அங்க சுட்டுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம இப்படிக்கா ஓடிடுவோம். அந்த ரிபல் லீடரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு போட்டையும் ரெடி பண்ணாங்க. ஓ சாமி, பொறுமை. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நாங்க அந்த நாசி கூட்டத்துக்கிட்ட மாட்டிருப்போம். இவங்களோட பேரு பைலனா. தேங்க்யூ
தேங்க்யூ பைலின், தேங்க்யூ. பைலின் இருந்துட்டு எங்களோட அங்கிளும் இந்த இடத்துல ஒரு பெரிய கைதான், அவர் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்மள தாய்லாந்துக்குள்ள இருக்க ஒரு வில்லேஜ் கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா நமக்கு முன்னாடி வாஸ் பைலினோட அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ, பெட்டர் நம்ம வாஸோட கண்ணுல படாம இருக்கிறதே நல்லது. யாரும் சத்தம் போடக்கூடாது. ஓகே, கப்பு சிப்புன்னு உட்கார்ந்துன்னு இருங்க. गाइस, அவன் பைலினோட அங்கிளை மீட் பண்ண வந்தது சுகோத்தாய் ஜங்கிள்குள்ள இருக்க டெம்பிள தேடி. ஓகே, அப்ப அந்த டெம்பிள்குள்ள தான் தி கிரேட் சர்க்கிளோட கடைசி ஸ்டோனும் இருக்கணும். பட் வாஸ் ஒரு நாசி ஆர்மியை சேர்ந்தவன் அப்படின்றனால நல்ல வேலையா பைலினோட அங்கிள் அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. பட் இண்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரே. சுகோத்தாய் ஜங்கிள்குள்ள எங்க அந்த டெம்பிள் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே அப்படியே இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஸ்டோனையும் அவர்கிட்ட காட்ட தக்காளி அவர் அப்படியே அசந்து போயிட்டாரு. அடுத்து என்ன, இங்க இருந்து அந்த ஜங்கிள் வரைக்கும் நானே உங்களுக்கு போட் அரேஞ்ச் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு சில லோக்கல் கைகளும் உங்களை அசிஸ்ட் பண்றதுக்காக காலையில வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதத்தான எதிர்பார்த்தோம். குட் மார்னிங் गाइस, ஒரு பியூட்டிஃபுல்லான டே இந்த வில்லேஜ்ல. எல்லாரும் அவங்களோட லைஃப பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஹேய் பூனைக்குட்டி, வரியா ஜங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம்? ஓகே, இண்டியோட தலைக்கு தொப்பி போச்சு அப்படினாலே கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். கம் ஆன் லெட்ஸ் கோ. பா, செதுக்கி இருக்காங்க ஒரு வீட்டையுமே, அதுவும் ஒரு லேக்குக்கு நடுவுல. இனா நமக்கு முன்னாடியே அந்த இடத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரைட், இப்போ கிளம்ப வேண்டிய நேரம். ஏன்னா ஆல்ரெடி நமக்காக அங்க ஒரு க்ரூ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. போட்டை ஓட்ட போறதோ நம்ம தான். போலாம். ரைட், அழுத்து. இந்த வில்லேஜ்ல இருக்கவங்களோட மெயின் வேலையே படகு ஓட்டுறது தான். படகு ஓட்டி இங்க இருக்க காட்டுக்குள்ள இருக்க பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவாங்க. மேக்ஸிமம் ஸ்பீடே இவ்வளவுதான் போல. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகணும்னு எதிர்பார்த்தேன். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போற அந்த டெம்பிளை சுத்தி நிறைய தண்ணி இருக்குமாமா. பெட்டர் நம்ம ஒரு பிரீத்திங் டிவைஸை வாங்கிக்கிறது நல்லது. அப்பதான் ரொம்ப நேரம் நம்மளால தண்ணிக்குள்ள இருக்க முடியும். பிரீத்திங் டிவைஸை வாங்குறதுக்கான கடையும் இங்க தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு பைலின் சொன்னாங்க. இதோ வந்துட்டோம். டாங் டாங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பானா. வணக்கம் டாங் டாங். பைலின் தான் அனுப்பி வச்சாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த பிரீத்திங் டிவைஸ் எடுத்து வை பாப்போம். இதானா அது? என்னடா இவ்ளோ சின்னதா இருக்கு? இதையவே அவன் 798 கோல்டன் காயின் சொல்றான். சரி ஓகே, வாங்கி வைப்போம், பின்னாடி யூஸ் ஆகும். கினா போலாமா? நல்லா கட்டியா புடிச்சுக்க, போட்டு பறக்க போகுது. गाइस, இதுதான் இண்டியானா ஜோன்ஸோட கடைசி எபிசோடு. சோ இந்த கேமை பத்தின உங்களோட கமெண்ட் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த கேம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையுமே. ஓகே, ரொம்ப நேரம் போட்ல டிராவல் பண்ணி ஃபைனலா நம்ம வர வேண்டிய இடத்தை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ஆப்போசிட்ல ஒரு டோர் இருக்குல்ல, அதை தான் நம்ம அன்லாக் பண்ணணும். பக்கத்துலயும் லிவர் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. பெட்டர் நம்ம தண்ணிக்குள்ள போய் பார்ப்போம். இந்த இருக்குல்ல, அண்டர் வாட்டர்லயே ஒரு டெம்பிள் கட்டி வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் இது வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் தான். அதுக்கே நம்ம ஒரு கேவுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அண்டர் வாட்டர்ல. இன்னும் உள்ளலாம் நம்மளுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கோ தெரியலையே. எப்பவும் சொல்ற மாதிரி தண்ணிக்குள்ள இருக்கும்போது லைட் இருக்க டைரக்ஷனை மட்டும் தான் தேடணும். நல்ல வேலையா அந்த பிரீத்திங் டிவைஸை நம்ம வாங்கணும். இல்லனா இவ்வளவு நேரம் இண்டியனாலலாம் மூச்சை ஹோல்ட் பண்ணிருக்கவே முடியாது. இந்த லிவர் தாங்க ட்ரிகரா இருக்கணும். இதை இப்படிக்கா இழுத்தோம்னா என்னங்கடா ஒரு ரியாக்ஷனையுமே காணோம். இங்கிட்ட இன்னொரு லிவர் இருக்கு. இதை இப்படி இழுத்தோம்னா தான் இத்தனை நாளா செடி கொடிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சீக்ரெட் டோர் ஓபன் ஆகும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இங்க இருக்க லோக்கல்ஸ்க்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது. கினா வரலாமா. ஆஹா गाइस, ஜங்கிள்குள்ள இருக்க லேக்குக்கு நடுவுல இம்மாம் பெரிய ஒரு பிரமிடு. பட் அந்த பிரமிட்ல ஒரு சில உருவத்தை நம்ம பார்த்தோம். மனுஷங்களா இல்ல ஸ்டோன்ஸை பாதுகாக்கிற ஜெயன்ஸா அப்படின்னு தெரியல. அடியே கினா, கரெக்டான நேரத்துக்கு தான் இவங்களுக்கு காது கேட்காது. இங்க பாரு, அப்படியே அலேக்கா இத தூக்கி அந்த பக்கம் போட்டுருப்பாங்களா. எடுத்து போடுற வரைக்கும் நம்ம ஆடாம அசையாம இருக்கணும். நல்ல வேலை, சின்ன ஸ்னேக் தான், பெருசாலாம் எதுவும் இங்க இல்ல போல. ஆத்தாடி ஆத்தா, நீங்க அத பாத்தீங்களா गाइस? எம்மா பெருசா இருந்துச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்குது. அது இண்டிய வச்சு சம்பவமா இல்ல இண்டிக்கே சம்பவமா அப்படின்னு தான் தெரியல. சின்ஸ் நம்ம போக போற அந்த பிரமிட் தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்றனால கண்டிப்பா என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்க இந்த குட்டி பில்டிங்கா தான் இருக்கும். உள்ள குதிச்சு பாப்போம். பட் இந்த வாட்டி ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் गाइस. ஏன்னா இந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு கிரியேச்சர் ஒன்னு இருக்கு. ஓ, அந்த கிரியேச்சர் வேற எதுவும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஜெயன்ட் சைஸ்ல இருக்க ஒரு ஸ்னேக். ஓடுறா இண்டி, சிக்கணும்னா அவ்வளவுதான். முன்னாடி இருக்க அந்த ஓட்டைக்குள்ள பூந்துட்டா அந்த ஸ்னேக்னால உள்ள வர முடியாது. இதுதான் கைஸ் கரெக்ட். போ உள்ள போ, தள்ளு. ஜஸ்ட் மிஸ். நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டோனை ஒரு இடத்துலயும் ஒரு கிரியேச்சர் காட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாய்லாந்துல இந்த ஜெயன்ட் பைத்தான் இருக்கு போல. ஆஹா, ஒளி வந்து விட்டது. போடா முதல்ல தண்ணில இருந்து கரைக்கு போகணும்டா. யப்பா, வழக்கம் போல குரங்கு சட்டை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
அதோட சட்டை தானே கைஸ் இது. கிரேட் சர்க்கிள்ல மொத்தமா இருக்க 17 ஸ்டோன்ல 15 ஸ்டோன் வாஸ் கிட்டயும் ஒரு ஸ்டோன் நம்ம கிட்டயும் இருக்கு. மீதி இருக்க அந்த ஒரே ஒரு ஸ்டோனை எடுக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம். ஆஹா, தண்ணிக்குள்ள இறங்கறதுக்கே பயமா இருக்கு. ரைட், அந்த பைத்தானால தண்ணிக்கு வெளியவும் சர்வை பண்ண முடியும் போல. கண்டிப்பா அந்த பைத்தான் நம்மள அந்த ஸ்டோனை எடுக்க விடாது. அதை தாண்டி தான் எப்படியாச்சும் எடுத்தாகணும். தட்ஸ் இட். இப்போ நம்ம லேக்கோட சென்டர்ல இருக்கோம். நம்ம கையிலயும் திரிசூலம் மாதிரி இருக்கு, அதை கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஸ்ட்ரைட்டா இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ இங்கேயும் வந்துட்டியா? அடி கடிக்குது. நம்ம கையில இருக்க இந்த திரிசூலத்தை வச்சு அந்த பைத்தான கொன்னாதான் நம்மள அந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பைபிள சுத்தி சுத்தி ரவுண்ட் கட்டுறானே நம்மளைய. வாய திறக்கட்டும், ஒரே போடா போட்டுறலாம். வா 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 வாங்க. புரிஞ்சு போச்சு கைஸ். நம்ம கண்ணுக்கு படுற திரிசூலம் எல்லாத்தையுமே எடுத்து இந்த பைத்தானோட வாயிலே அடிக்கணும். இதுக்காக தான் இங்க இத்தனை திரிசூலத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வா 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 காட்டு வாங்கிக்கோ. பைபிள வழி தாங்காம எங்கேயோ ஓடுறான். அண்ட் அவன் ஓடுறதுனால நம்மளுக்கு ஒரு புது வழி கிடைச்சிருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு நம்ம அந்த ஸ்டோன் இருக்க இடத்துக்கு போலாம் வாங்க. இவ்வளவு நேரம் போராடி இப்பதான் நம்ம அந்த பிரமிடோட டாப்புக்கே வந்திருக்கோம். கினாவும் போட்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளையும் கூட்டிட்டு நம்ம இந்த பிரமிட் குள்ள போவோம். உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க செவுத்துல இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டோனுக்கான மேப்பை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டோன் இந்த பிரமிட் குள்ள இல்ல, சுகோத்தாயில வேற இருக்கு. சரி, சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா லோகஸ் அந்த இடத்துக்கு வந்தான். நான் தான் ஆல்ரெடி உன்னை வார்ன் பண்ணியிருந்தல்ல, அப்படியே ஓடிரு அப்படின்னு சொல்லி. அதையும் மீறி நீங்க வந்திருக்க. அவனே நீ யாரா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நடுவுல கினாவும் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உருவாகி லோகஸ் உள்ள விழுந்துட்டான். அன்சோ நம்மளும் சூப்பர் கினா சூப்பர். ரைட்டா, மறுபடியும் இவங்கிட்ட சண்டை போடணுமா? வா 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 வாடி வாடி. ஒரு செகண்ட் இன்னும் ஸ்டார்ட்டே சொல்ல அதுக்குள்ள வந்து அடிக்கிற ஆளப்பாரு. என்னடா மடக்கிலாம் அடிக்கிற? முதல்ல கொஞ்சம் நீ தள்ளி போ. இன்னைக்கு வேற ஸ்டாமினா டக்கு டக்குன்னு குறைஞ்சிருது கைஸ். டேய் டேய் இருடா, ஸ்டாமினா ஏத்திட்டு வர. ரெண்டு பேரும் இப்படியே பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஜெயண்ட் பைத்தான் பின்னாடி இருந்து வந்துச்சு. லோகஸ் ஹோல்ட் ஆன் வெயிட்டிஸ். பின்னாடி பாறா. ஆஹா, அச்ச அடியெல்லாம் திருப்பி கொடுக்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, கார்டியனுக்கும் சண்டை. गाइस உட்டா லோகஸ் இந்த ஸ்னேக்குக்கு ஸ்மாக் போடுவான் போல. கம் ஆன் ஃபைட். அப்படியே ஒரு ஆர்கேஓ போடுறா. அடி இந்த பைத்தானை போட்டு துவைச்சு எடுத்துட்டான். சைக்கிள் கேப்ல நம்மளும் ஒரு அடி போட்டு விடுவோம். அவ்வளவுதான் கைஸ், அப்படி போடு. பல வருஷமா இந்த தண்ணிக்குள்ளேயே இருந்த இந்த பைத்தானோட கதை காலி. சின்ஸ் அவன் இந்த பைத்தானியே பந்தாடிட்டான் அப்படின்றனால நம்மளாம் மாட்டனா அவ்வளவுதான். அதனால லோகஸ் டிஸ்ட்ராக்ட் ஆன நேரமா பார்த்து ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலேயே போட்டாச்சு. அண்ட் அவனும் மயக்கம் போட்டான். இப்ப நம்ம பைலினோட அங்கிள் சுமன் கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். சுகோத்தாயில இருக்க பழமையான டெம்பிளை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களோட வில்லேஜை ரீச் பண்ணியாச்சு. உள்ள வந்த உடனே மார்க்கெட் தான், ஃபிஷ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்மளோட போட்டை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு நமக்கு கிடைச்ச மேப்பை அங்கிள் சுனான் கிட்ட போய் காட்டுவோம். அங்கிள் சுனான், சுகோத்தாயோட ஜங்கிள்ஸ்ல எனக்கு இது கிடைச்சிச்சு. மேபி இந்த இடத்துல தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க கிரேட் சர்க்கிளோட ஸ்டோனும் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அதாவது கைஸ், இந்த ஜங்கிள்குள்ளேயே டீப்பா போனோம் அப்படின்னா மஹதத் டெம்பிள் அப்படின்னு ஒன்னு வரும். ப்ராபபிலி அங்கதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டோனும் இருக்கணும். ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டா நம்மளோட வண்டியை அந்த டெம்பிள் கூடுவோம். ஹியர் வி கோ. வந்தாச்சு. நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு பார்த்தேன். பரவாயில்ல, பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப பழங்காலத்து டெம்பிள் போலயே. ஃபுல்லா செடி கொடி எல்லாம் முளைச்சிருக்கு. அட, இதுக்கு மேல ஜம்ப் பண்ண முடியல. இந்த மஹதத் டெம்பிளுக்கு மனுஷங்க வந்து பல வருஷம் இருக்கும் போல. நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஏறணும். இங்க பாருங்க गाइस, நம்ம அந்த கேவ்ல பார்த்த அதே பெயிண்டிங் சீம்ஸ் லைக் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தூக்குடா அந்த செல்லத்தை. தள்ளு 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 தள்ளு. இதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோ தெரியலையே. அதையும் தான் குதிச்சு பாத்துருவோம். ஃபுல்லா சேரு கீழே. ஆல்ரைட், இதுக்கு மேல இந்த கேவ் கொஞ்சம் டீப்பா போய்கிட்டே இருக்கு. நல்ல வேலையா இங்க ஒரு பானையில தீப்பந்தம் இருந்துச்சு. எடுத்து கொளுத்தின்னு உள்ள போலாம். உள்ள போறதுக்கான அந்த என்ட்ரன்ஸும் ஃபுல்லா இடிஞ்சு விழுந்துருச்சு. கத்துக்கிட்ட குரங்கு எல்லாம் கொஞ்சம் காட்டணும் போலயே. கினா வா, ஃபர்ஸ்ட் நீ தான். ரெடியா? ஒரே புஷ் தான். Here we go. அவ்வளவுதான். கினா ஏறிட்டியா? இந்த கேட்ச். அடி மூஞ்சிலே வாங்குனா என்னத்த தான் நீ ஒழுங்கா கேட்ச் பிடிச்சிருக்க. நமக்கு மேல ஏறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. கம் ஆன் गाइस, லெட்ஸ் கோ. ஒரு வழியா நம்ம அந்த டெம்பிள்குள்ள ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம நின்னுகிட்டு இருக்க இந்த இடத்துல தான் ப்ராபபிலி அந்த ஸ்டோனும் இருக்கணும். அண்ட் அந்த டெம்பிளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல இங்க இருக்க இந்த பசிலை சால்வ் பண்ணாதான் நம்மளால அந்த ஸ்டோன் எடுக்க முடியும். வெல், இப்போதைக்கு நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்றனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுங்க தேவைப்படுது. அண்ட் அதுக்காக தான் அங்கிள் சுனானி எங்க கூட்டிட்டு வந்துட்டோம். பார்த்து ஆடி போயிட்டாரு. இப்போ இந்த பசிலை சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆளுங்களும் கிடைச்சிருச்சு.
வந்துருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைலின் நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நான் சொல்ற இடத்துல கரெக்டா நிக்கணும். ஒரு இடத்துல நிக்கும் போதும் இந்த பசில் ஒரு டைரக்ஷன்ல நகருது. நம்மளும் மூளையை நல்லா கசக்கி புழிஞ்சு ஃபைனலா பசில சால்வ் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு ஒரு புது டோர் ஓபன் ஆச்சு. ஓகே வாங்கோ, இதுக்குள்ளயாச்சும் அந்த ஸ்டோன் இருக்கா அப்படின்றத பாப்போம். பல வருஷமா இந்த பாடி இங்க தான் இருக்கு போலயே. தண்ணிக்குள்ள என்ன கண்டரா விடாது. பெட்டர் நம்ம தண்ணியில இறங்காம அந்த பக்கம் போக முடியுதா அப்படின்னு பாப்போம். நம்மளோட குரங்கு வித்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த சிலை இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா என்ன, இதை எடுத்தாதான் இந்த இடமே இடிய ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நம்ம எடுத்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் இருந்திருக்கு. ரொம்ப யோசிக்க வேணாம். அந்த புத்தா ஸ்டாச்சுவை எடுத்துருவோம். என்ன ஒண்ணுமே நடக்கல, ஒரே அதிசயமா இருக்கே गाइस. வெல் வெயிட் a minute. செவுத்துக்குள்ள இருந்து தண்ணி பீச்சிக்கு நடிக்குது. ரைட், எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நமக்கு முக்கியம் அந்த சிலையில, அந்த சிலைக்குள்ள இருக்க ஸ்டோன், அதை மட்டும் எப்படியாச்சும் உடைச்சு எடுத்துட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரலாம். கேமோட ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சிலையை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடமே இடிஞ்சு விழுந்துருது. வழக்கம் போல எல்லா சேலஞ்சஸையும் மீறி நம்ம அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். கினா இந்தா ஒழுங்கா புடி. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டோனை வெளியே எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கினா லூக்கஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. வேற வழியே இல்லாம ஸ்டோனும் இப்போ அவன் கைக்கு போயிடுச்சு. அவ கழுத்த விடுறா. இந்தா இன்னொரு ஸ்டோன் தானே, நீயே வச்சுக்க. 2 ஸ்டோனும் இப்ப லோக்கஸ் கைக்கு போனதுல பயபுலிக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அந்த இடத்துக்கு வாஸ் வந்த உடனே கண்ணா பின்னமா நம்மள பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். ஓடி ஒளியறத தவிர இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல. அல்டி பிடிக்கிறதுல நம்மளுக்கு மேல இருப்பானுங்க போல. நல்ல வேலையா பைலினோட லோக்கல் ஆர்மியும் அந்த இடத்துக்கு வர 2 பேருக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய போரே நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலயும் நம்ம இந்த இடத்துல இருந்தா அது நம்மளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றனால பைலின் நம்மள போட்ல எஸ்கேப் ஆக சொல்லிட்டா. வாஸோட ஆர்மியை அவ பாத்துக்கறாளாம். நம்மளும் போட் எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டோம். இந்த போட் இவ்ளோ ஸ்பீடா போகும் அப்படின்றதே இன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஃப்ரூட் பாஸ்கெட்டா? அதான் இல்ல, உள்ள ஃபுல்லா மிஷனரிஸ் இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நாஜியோட ஆர்மி வந்து நம்மள மடக்கி பிடிக்கிறாங்க. எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா போதும். தண்ணிக்குள்ள பாக்ஸஸ போட்டு நம்ம போற வழியவே கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. இதுக்கு மேல போட்ட தண்ணியில ஓட்டினா சரிப்பட்டு வராது. ஸ்ட்ரைட்டா நிலத்திலேயே விட்டுருவோம். அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு புஷ். டேய் நீ யாரா முன்னாடி? நல்ல வேலையா எஸ்கேப் ஆகிட்டோம். ஆனா விடாம நம்மள பின்னாடி துரத்தினே வரானுங்க. லோகஸ் நீ அவனை பாத்துக்க. அப்படி புடிங்கி ஏறி ஆர்மியை சேர்ந்த சோல்ஜரியா புடிச்சு தூக்கிட்டான். நடுவுல பாம்ஸ் எல்லாத்தையும் வர போடுவாங்களாட்டக்குது. அன்பார்ச்சுனேட்லி ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருந்த நம்மளோட போட் திடீர்னு ஒரு மரத்தோட கலையில கிராஷ் ஆகி அப்படியே கவுந்துருச்சு. அந்த போட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் இப்போ தண்ணிக்குள்ள வாட்டர் போற டைரக்ஷன்லயே நம்மளும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். டக்குன்னு ஒரு கிளைய பார்த்து கேட்ச் பிடிக்க நம்ம இண்டி சேஃப் உயிர் தப்பிச்சிட்டான். ஆனா கினா இப்போ வாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டான். சரி எப்படியாச்சும் கினாவை வாஸ் கிட்ட இருந்து காப்பாத்திரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்குள்ள அவனோட மொத்த ஆர்மியையும் கூட்டிட்டு ஈராக்கு கிளம்பிட்டான். ஹினா லோகஸ் இந்தா உனக்கு இந்த 2 ஸ்டோன் தானே வேணும், வச்சுக்க. நான் போய் அவளை காப்பாத்த போறேன். லோகஸ் கல்ல வாங்கிட்டு ஓடிடுவான் அப்படின்னு பார்த்தா நானும் கூட வரேன், வா நம்ம 2 பேரும் போய் கினாவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னா. தாய்லாந்து இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஈராக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கதான் அவன் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ண போறான். பட் 17 ஸ்டோன்ல 2 ஸ்டோன் நம்ம கிட்ட தான் இருக்கு. பார்க்கலாம் பைபிள்ல என்னதான் பிளான் வச்சிருக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் லோகஸும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் பந்தாடிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல நம்ம கினாவை தேடுறதுக்காக கிளம்பிட்டோம். எப்படியோ அங்க இருந்த மேக்ஸிமம் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே தாண்டி ஒரு டனலை ரீச் பண்ணோம். அந்த டனல்ல இருந்து அந்த இடத்தோட மொத்த மேப்புமே எடுத்துட்டு வாஸ் கிட்ட மாட்டிட்டு இருந்த கினாவை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. அண்ட் அவளும் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும், என் கூட வா அப்படின்னு சொல்ல நம்மளும் யார் கண்ணிலையும் படாம வாஸோட சீக்ரெட் அண்டர் கிரவுண்டுக்கு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனோட உண்மையான பிளானே நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. நம்ம கண்ணு முன்னாடி இருக்க இந்த நோவாஸ் ஆர்க் அப்படின்ற இந்த கப்பல் வழக்கமா யூஸ் பண்ற மாதிரி ஒரு நார்மலான ஷிப் கிடையாது. சப்போஸ் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால இந்த உலகமே அழியும் பட்சத்துல எல்லா உயிரினங்களோட தப்பிக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு கப்பல் தான் இந்த நோவாஸ் ஆர்க். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா வாஸ் அவங்க கிட்ட இருக்க ஸ்டோன்ஸ் வச்சு இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டா அழிக்க போறான். அழிச்சதுக்கு அப்புறம் இது நோவாஸ் ஆர்க்ல ஏறி அவன் மட்டும் உயிரோட இருந்து இந்த உலகத்தையே அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறான். சோ முக்கியமான விஷயம் நம்ம மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க 2 ஸ்டோனும் அவங்க கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நல்ல வேலையா நம்ம யார் கண்ணிலையும் படல. வாங்க ஸ்ட்ரைட்டா நம்மளோட டென்ட்டுக்கு போவோம். அடே லோகஸ் மண்டியா, என்னடா ஆச்சு உனக்கு? சரி கவலைப்படாத, நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். வாஸ் கண்ணில மாட்டிரவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். எஸ்கேப் ஆகவும் முடியாது. கன் பாயிண்ட்ல நம்மள வச்சிருக்கான். பெட்டர் நம்ம சரண்டர் ஆகிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அந்த 2 ஸ்டோன்ஸையும் கினா கிட்ட கொடுத்து சேஃபா இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக சொல்லிட்டோம். பைபிள்ல இவ்வளவு நாள் கலெக்ட் பண்ண எல்லா ஸ்டோன்ஸையும் அந்த ஸ்டோன்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கான மந்திரத்தையும்
எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம கினாவை இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக சொல்லிதான் ஆர்டர் போட்டோம். ஆனா அவ நம்ம வாஸ் கிட்ட மாட்டின விஷயம் தெரிஞ்சு நம்மள காப்பாத்துறதுக்காக கன் எடுத்துட்டு வந்திருக்கா. அது புல்லட் இல்லாத ஒரு கன்னு. அடியே அதுக்குள்ள அவனோட நாஜி ஆர்மியை இறக்கி நம்ம ரெண்டு பேத்தையும் கையும் களமா புடிச்சிட்டான். ஆக மொத்தம் எல்லாருமே இப்போ வாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அண்ட் அவனுக்கு கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு நினைச்ச எல்லா ஸ்டோனுமே இப்போ அவனோட கையில. கினா எஸ்கேப் ஆயிருக்கலாம்லடி இந்த இடத்தை விட்டு. அவ்வளவுதான் கைஸ், அவன் நோவா ஆர்க் கப்பலை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அந்த கல்லோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வாஸ் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டா அழிக்கிறது தான் அவனோட பிளான். அந்த நேரத்துல நல்லா உசாரா இந்த நோவா ஆர்க் கப்பல்ல ஏறி அவன் உயிர் தப்பிச்சிருவான். இப்போ நம்ம கையில எதுவுமே இல்ல. அப்படியே போட்டன்னு வச்சுக்க, சொல்றத செய்ய முடியாதா? மேடம் அப்படியே சுட்டு தள்ளிடுவாங்க எல்லாத்தையும். எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா? ஓகே, நம்ம எடுத்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணணும். பயவுள்ள ஒரு கல்லையும் கேர்ஃபுல்லா மந்திரத்தை சொல்லி பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை மட்டும் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா டைம் டிராவல்ல இருந்து எல்லா பவருமே அவனுக்கு கிடைச்சிரும். ஒரு பக்கம் நம்மளும் வாச எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த தெரியாதனமா கடைசி ஸ்டோனை வைக்கும்போது பயவுள்ள தப்பான மந்திரத்தை சொல்ல வாஸ் நினைச்ச மாதிரி எந்த ஒரு பவருமே அவனுக்கு கிடைக்கல. எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. போயும் மந்திரத்தை தப்பா சொல்லி பயவுள்ள மாட்டிக்கிட்டானே. தப்பா சொன்னதுக்கான விளைவா நம்ம இருக்க இடத்த ஒரு மோசமான புயல் வந்து தாக்குச்சு. கரெக்டா அந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம கையில இருக்க கட்டு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். முக்கியமா லோகஸ் பயவுள்ள ஃபுல் வெறியில இருக்கான் வாசு மேல. அவனை இந்த உலகம் கேக்குதா உனக்கு எல்லாத்தையும் அழிச்சு அப்படி நீ என்ன பண்ண போற? இந்த வாயிலே வாங்க. வாசும் இண்டியும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மின்னல் வந்து தாக்க அதோட பவர்ஸ் எல்லாமே வெளியே வந்துச்சு. ஒரு பக்கம் லோகஸும் அந்த பவர் எதுவும் வெளியே வராம தடுத்துக்கிட்டு இருந்தான். அவனாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பாத்துக்கோங்களேன். லோகஸை தடுக்கிறதுக்காக வாஸ் அவன் கிட்ட போக இவ்வளவு நாளா அவன் அலைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பவர்ஸை வச்சு லோகஸ் வாஸ சாகடிச்சான். பூமியில இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் ரேஸ் ஆஃப் லைட் வந்து அவனோட உடம்புல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிச்ச அடுத்த செகண்டே அவன் அந்த இடத்துலயே பாடி ஆயிட்டான். தப்புச்சோண்டாயாவா. அதுக்கப்புறம் லோகஸ் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனால அந்த பவர்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. நம்மள இந்த போட்டை விட்டு குதிக்க சொல்லிட்டு லோகஸ் ஒரு மிகப்பெரிய அலையில மாட்டிக்கிட்டான். அந்த அலையும் வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. நல்ல வேலையா நம்ம அந்த போட்ல இல்லாதனால நம்மளும் கினாவும் உயிர் பொழைச்சிட்டோம். அண்ட் யப் கைஸ், இதோட இந்த இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் தி கிரேட் சர்க்கிள் கேமும் முடிவுக்கு வருது. உங்க எல்லாருக்குமே இந்த கேம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே அடுத்து நம்ம என்ன ஸ்டோரி கேம் போடலாம் அப்படின்னும். சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.